பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் ஸ்திரீயின் ரகசியம் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days we are meditating the holy words of God with the help of the Holy Ghost under the title The Mystery of the Woman. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். The book of Revelations chapter 17 verse 7. அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். And the angel said unto me, wherefore didst thou marvel? I will tell thee the mystery of the woman and of the beast that carrieth her, which hath 7 heads and 10 horns. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. யோவான் பத்மு தீவிலே சிறையிருப்பில் இருந்தபோது ஆண்டவர் அவருக்கு ஒரு மிருகத்தையும் அந்த மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறிப்பதாகவும் தரிசனத்தில் காண்பிக்கிறார். Apostle John, when he was in exile in the island of Patmos, the Lord in a vision showed to him a beast and a woman seated upon that beast. அந்த மிருகத்திற்கு 7 தலைகள் காணப்படுகிறது. That beast had 7 heads 10 கொம்புகள் காணப்படுகிறது. and 10 horns. சிவப்பு நிறமாய் காணப்பட்டது. It was a scarlet in color. இது அந்தி கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. This shows Antichrist. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய போகிற ஒரு சர்வாதிகாரி. He is a monarch who is going to rule the whole world after the secret coming of Lord Jesus Christ. இந்த மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க யோவான் காண்கிறார். John saw a woman seated upon this beast. இந்த மிருகம் ஒரு ரகசியம் என்றும் அதன் மேல் ஏறி இருக்கிற ஸ்திரீ ஒரு ரகசியம் என்றும் யோவானுக்கு சொல்லப்பட்டது. It was said unto John that that beast was a mystery and the woman seated upon that beast too was a mystery. இந்த ஸ்திரீ யார் என்பதை தான் நாம் இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். These days we are meditating as to who that woman is. வேதத்திலே சபையை ஸ்திரீக்கு ஒப்பாக தேவன் வர்ணித்திருக்கிறார். In the scripture the Lord has compared the church to a woman. சபையிலே 3 அனுபவங்கள் காணப்படுகிறது. There are 3 experiences found in a church. முதலாவது இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை. First group is a church that would be caught up in the secret coming of Lord Jesus. இந்த சபைக்கு வேதம் கற்புள்ள கன்னிகை என்று பெயர் கொடுக்கிறது. Scripture calls this church as the chaste virgin. 2 கொரிந்தியர் 11:2 அதை நாம் பார்க்கலாம். We see that in 2 Corinthians chapter 11 verse 2. இரண்டாவது இயேசுவின் ரகசிய வருகையிலே ஒரு பெருங்கூட்ட தேவ ஜனங்கள் பெந்தகோஸ்தே ஜனங்கள் கைவிடப்படுகிறார்கள். And second, a majority of Christians or Pentecostals will be forsaken in the secret coming of Lord Jesus. அபிஷேகம் பண்ணப்பட்ட பெந்தகோஸ்தே ஜனங்கள் ஊழியர்கள் மத்தியில ஒரு சிறு கூட்டம் தான் இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். Among the anointed Pentecostals, between the workers of God and believers, only a small part will be caught up in the secret coming of Jesus. கைவிடப்படுகிறவர்கள் அநேகர் என்று மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம். In Matthew chapter 7 we see Jesus saying that many will be forsaken. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி. Many on that day. வாசிப்போம் மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். Matthew chapter 7 verse 22. Many will say to me in that day, Lord, Lord, have we not prophesied in thy name, and in thy name have cast out devils, and in thy name done many wonderful works. அப்ப 23 Verse 23 also. And then will I profess unto them, I never knew you, depart from me, ye that work iniquity. அப்ப பாருங்க, ஒரு பெருங்கூட்ட தீர்க்கதரிசனம் சொன்னவர்கள், பிசாசுகளை துரத்தினவர்கள், அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தவர்களை பார்த்து ஆண்டவர் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். Here we see a great multitude which comprised of people who prophesied, people who cast out devils, and people who did many wonderful works in the name of Jesus. Jesus looking unto them said, depart from me, ye workers of iniquity. ஆகவே
இந்த அந்நாளில் அநேகர் என்பது உலக ஜனங்களை குறித்தல்ல, கிறிஸ்தவ ஜனங்களை குறித்துதான், பெந்தகோஸ்தே ஜனங்களை குறித்துதான் இயேசு சொல்லுகிறார். Therefore, when Jesus says many on the day, it is not about the common people in the world. He speaks about the Christians and the Pentecostals. அப்ப கைவிடப்பட்டதான இந்த கிறிஸ்தவர்கள் இரண்டு பிரிவாக பிரிகிறார்கள். Therefore, the Christians who are left behind will be divided into two. அதுல ஒரு கூட்டத்தார் உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறார்கள். One group will be tribulation martyrs. அவர்களுடைய எண்ணிக்கையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, About their count, when we read in the book of Revelations, chapter 7, verse 9, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரிலுமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். After this I beheld, and lo, a great multitude, which no man could number, of all nations and kindreds and people and tongues, stood before the throne and before the Lamb, clothed with white robes and palms in their hands. இது நாம் இப்போ வாசிக்க கேட்ட வசனம் உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளை காட்டுகிறது. This verse which we now heard shows the martyrs of the tribulation period. இந்த உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளே ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான கூட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. About this tribulation martyrs it is written, a great multitude which no man could number. இவர்களுக்கு பேர் புத்தியுள்ள கன்னிகை என்று இயேசு குறிப்பிடுகிறார். Jesus calls them as the wise virgins. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் புத்தியுள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை என்று இரண்டு கூட்ட கன்னிகைகளை குறித்து இயேசு பேசுகிறார். In Matthew chapter 25, Jesus speaks about two groups of virgins, one the wise virgin and the other the foolish virgin. அப்ப உபத்திர காலத்து இரத்த சாட்சிகள் புத்தியுள்ள கன்னிகை என்று அழைக்கப்படுகிறார்கள். Therefore the tribulation martyrs are called the wise virgins. இயேசுவின் ரகசிய அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்கள் கற்புள்ள கன்னிகை என்று அழைக்கப்படுகிறார்கள். Those who are being caught up in the secret coming of Lord Jesus are called the chaste virgins. அடுத்தபடியாக ஒரு பெருங்கூட்டம் அந்திக்கிறிஸ்துவை பின்பற்றி விழுந்து போன சபையில், அந்திக்கிறிஸ்துடைய ஆட்சியில காணப்படுகிற சபையிலே அவர்கள் அங்கமாக உறுப்பினர்களாக மாறுவார்கள். Next, a majority or a great multitude will follow Antichrist and become a member of the fallen church, the church that will be established during the reign of Antichrist. இவர்களுக்கு புத்தி இல்லாத கன்னிகை என்று இயேசு பெயர் கொடுத்திருக்கிறார். Jesus calls them as the foolish virgins. இந்த புத்தி இல்லாத கன்னிகையை தான் யோவான் தரிசனத்தில் மிருகத்தின் மேல் ஏறி இருந்த ஸ்திரீயாக நாம் வாசித்த அந்த ஆரம்ப வசனத்தில் வாசித்தபடி அந்த மிருகத்தின் மேல் எறிந்த ஸ்திரீ இந்த புத்தி இல்லாத கன்னிகையே. According to the key verse that we read, Apostle John saw in a vision about this group of people as the foolish virgins, that is the woman seated upon the beast. இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே காணப்படுகிற அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள், தேவ ஊழியர்கள் மூன்று பிரிவாக பிரிய போகிறார்கள். Today among us, among the anointed children of God and the workers of God, we can see that they can be classified into three categories. ஒரு சிறு கூட்டம் இயேசுவின் ரகசியவர்களே எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. A tiny group will be caught up in the secret coming of Jesus. ஒரு பெருங்கூட்டம் கைவிடப்பட போகிறது. A great multitude will be left behind. அந்த கைவிடப்பட்டதான ஜனங்கள் இரண்டு பிரிவாக பிரிய போகிறார்கள். And the people who are going to be left behind will be divided once again into two. ஒரு கூட்டத்தார் அந்திக்கிறிஸ்துவை எதிர்த்து நின்று இயேசுவுக்காக உறுதியாய் நின்று இரத்த சாட்சியாய் மரிக்க போகிறார்கள். One group will be revolting against Antichrist and will be firm for the sake of Jesus Christ and die as martyrs. இரத்த சாட்சியாய் மரிப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. Dying as a martyr is not an easy thing. 3 வருடம் நீங்க என்ன செய்ய வேண்டும்? புசியாமலும் குடியாமலும் இருக்க வேண்டும். For 3.5 years you have to go without food and drink. தங்குவதற்கு இடம் கிடைக்காது. You will not find a place to stay. உடுத்துவதற்கு வஸ்திரம் கிடைக்காது. You will not get garments to clothe yourself. அந்த நாளை கற்பனை செய்து பாருங்க. Just imagine the day. அந்திக்கிறிஸ்துடைய ஆட்சியில 3 பேரை வணங்க வேண்டும். In the rule of Antichrist we've got to worship 3 people. ஒன்னு வலு சர்ப்பத்தை வணங்க வேண்டும். First we've got to worship the dragon. இரண்டாவது அந்திக்கிறிஸ்துவை வணங்க வேண்டும். Second we've got to worship Antichrist. மூன்றாவது அந்திக்கிறிஸ்துடைய அதே ரூபத்தில் காண
காணப்படக்கூடிய ரோபோக்களை வணங்க வேண்டும். And third, we have to worship the robots, which is the express image of Antichrist. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இதை நாம் படிக்கிறோம். We read that in the book of Revelation chapter 13. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது When we read the book of Revelation chapter 13, 4ஆம் வசனத்துல 2 பேரை வணங்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. in verse 4 it is written about 2 persons whom we have to worship. வாசிங்க. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். And they worshipped the dragon which gave power unto the beast, and they worshipped the beast, saying, Who is like unto the beast? Who is able to make war with him? மிருகத்தையும் வலு சர்ப்பத்தையும் வணங்கினார்கள் என்று 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம். In verse 4 we read that they worshipped the beast and the dragon. இந்த உலகத்தில் உள்ள எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும், He may belong to any religion in this world, இல்ல கடவுளே இல்லை என்று சொல்லி கொண்டு வந்தாலும், or he might be an atheist saying that there is no God. கிறிஸ்தவர்களா இருந்தாலும், Even though he is a Christian, அந்த நாளிலே on that day, அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில 3 பேரை வணங்க வேண்டும். during the reign of Antichrist, he has to worship 3 people. வணங்கினா தான் சாப்பாடு கிடைக்கும், Only if he worship them will he get food to eat. குடிக்க கிடைக்கும். He can get something to drink. தங்குவதற்கு நீங்க எவ்வளவு பெரிய வீடை கட்டி வைத்திருந்தாலும் அந்த வீடெல்லாம் அந்திகிறிஸ்துவின் கண்ட்ரோல்ல போயிடும். Even though you build palatial houses now, all those will go under the control of Antichrist during these days. அந்த வீடெல்லாம் உங்க வீடெல்லாம் பறித்து, இப்ப நீங்க யாரும் அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு போக போறது இல்ல சொல்றேன், ஒரு விசுவாசியோட வீடு இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த வீட்டை அந்திகிறிஸ்து பறித்து அந்திகிறிஸ்துவ வணங்கினா அவர்களுக்கு கொடுப்பான், வணங்கா விட்டா வணங்கக்கூடிய வேற யாருக்காக கொடுத்துருவான். You're not going to go to the reign of Antichrist. Just for a say, I'm saying, during those days, Antichrist will take away your houses. Only if you worship him will he allow you to stay in your house. மூன்றாவது யாரை வணங்க வேண்டும்? Third, whom should we worship? 15ஆம் வசனம் அதே அதிகாரம் வெளிப்படுத்தல் 13:15 எழுதப்பட்டிருக்கிறது. It is written in Revelation chapter 13 verse 15. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. And he had power to give life unto the image of the beast, that the image of the beast should both speak and cause that as many as would not worship the image of the beast should be killed. அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில மிருகம் என்பது அந்திகிறிஸ்துவை காட்டுகிறது. During the reign of Antichrist, beast shows Antichrist. மிருகத்தின் சொரூபம் என்பது அந்திகிறிஸ்துவின் அதே ரூபத்துல சிலைகள் செய்யப்படும். When we say of the image of the beast, that there will be statues erected as the express image of Antichrist. இப்ப உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி என்று சொல்லக்கூடிய சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க. Once there was a chief minister in Uttar Pradesh called Mayavati. அவங்களுடைய ஆட்சியில அவங்களுடைய உயிரோடு இருக்கக்கூடிய மாயாவதியுடைய சிலை பல்வேறு இடங்களில் உத்தரப்பிரதேசத்தில் வைக்கப்பட்டது. During her reign, even though she was alive, yet her statues were erected in various places in Uttar Pradesh. இன்றைக்கு இந்த மதுரையில் எம்ஜிஆர் சிலையை பார்க்கலாம், காந்தி சிலையை பார்க்கலாம், ராஜீவ் காந்தி சிலையை பார்க்கலாம். Even today in Madurai, we can see the statues of MGR, Rajiv Gandhi and Gandhi. தலைவர்கள் சிலை, உயிரோடு இருக்கிற தலைவர்களுடைய சிலையும் கூட வைக்கப்பட்டிருக்கிறது. Even the statues of leaders who are yet alive have been erected. அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில் என்ன நடக்கும்? What happens during the reign of Antichrist? உலகத்துல ஒரு மூலையில காணப்படக்கூடிய அந்திகிறிஸ்துவுக்கு அவனுடைய அதே உருவத்துல சொரூபம் சிலைகள் செய்து முழு உலகத்திலும் இருக்கும். இந்த பொன்னகரத்திலையும் இந்த ஆரப்பாளையத்திலையும் மதுரை பட்டணங்களிலும் பல்வேறு இடங்களில் நடமாடிக்கொண்டிருக்கும். Antichrist will be in some corner of this world, but his statues will be made and will be erected throughout this world, in Madurai, in Ponnagaram, and even in Arapalayam. இப்ப இந்த சொரூபம் என்ன சொல்லும்? What will this image say? இந்த சொரூபம் மனிதர்களோடு பேசக்கூடியதா இருக்கும். This image will be able to speak with men. அந்திகிறிஸ்துவ வணங்கு, Worship Antichrist. வலு சர்ப்பத்தை வணங்கு, Worship the dragon. அந்திகிறிஸ்துவின் அதே ரூபத்தில் இருக்கக்கூடிய என்ன வணங்கு. You have to worship me because I am the express image of Antichrist. இல்லன்னா உனக்கு ஆகாரம் கிடைக்காது. Or else you will not get food. கண்களை குத்தும். It will pierce its eyes. மனிதனுடைய சரீரத்தை துன்பப்படுத்தும். It will be torturing the human body. 15ஆம் வசனத்தில் படிக்கிறோம், கொலை செய்யுமாம். In verse 15 it is written, it will kill. அந்த சொரூபத்தை யார் வணங்கவில்லையோ அவங்களை தேடி சென்று கொலை செய்யும். And it will go seeking persons who does not worship that image and will kill them. இந்த சொரூபம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில ஐகான் என்று கொடுத்திருக்காங்க. The Greek term used for this image is icon. ஐகான் என்றால் அதுக்கு முதல் அர்த்தம் ஆங்கிலத்தில் ரிசம்பிளன்ஸ்
The first meaning for the term icon in English is resemblance. இரண்டாவது அர்த்தம் ரெப்ரசன்டேஷன். The second meaning is representation. அதாவது ரிசம்பிளன்ஸ் என்று சொன்னா அந்திக்கு அதே தோற்றத்துல ஒற்றுமை, தோற்றத்துல அதே உருவம் தான் இந்த சொரூபம். When we say of resemblance, this image has the express image of Antichrist. அடுத்து ரெப்ரசன்டேஷன் சொன்னா அந்திகிறிஸ்துக்கு பதிலாக ஒவ்வொரு இடத்துல அந்திகிறிஸ்துக்கு பதிலாக இது நடமாடி கொண்டிருக்கும். Next, when we say of representation, in the place where Antichrist has to walk and work, this image of Antichrist will be doing its work. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி இந்த வேத வசனத்தை சக விஞ்ஞானி இடத்துல பகிர்ந்து கொண்ட போது சுமார் 60 வருடங்களுக்கு முன்பாக அந்த விஞ்ஞானி கேட்டார், ஒரு கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் விஞ்ஞானி கேட்டார், ஒரு சொரூபம் பேசுமா, ஒரு சொரூபம் நடக்குமா, அதாவது சில பேசுமா, சில பார்க்குமா, சில நடக்குமா, சில கொலை செய்யுமா. Some 60 years ago, a Christian scientist was sharing about this matter to another scientist who did not believe in God, and that scientist came to question this scientist saying, can a statue walk, or can a statue look, or can a statue speak, or can a statue come to kill? இப்ப நம்முடைய நாட்கள்ல பேசக்கூடிய சிலை, நடக்கக்கூடிய சிலை, காணக்கூடிய சிலை, ஏன் மனிதர்களை துன்பப்படுத்தக்கூடிய சிலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. Now in our days, statues have been found out which can speak, which can walk, which can look and also kill people. அதைத்தான் ரோபோக்கள், எந்திர மனிதன் என்று சொல்லுகிறார்கள். We call that the robots or the machine man. இன்றைக்கு ஒசாகா பல்கலைக்கழகத்துல ஒரு பேராசிரியர் தன்னுடைய அதே ரூபத்துல ஒரு ரோபோ எந்திர மனிதனை செய்திருக்கிறார். என்னுடைய இடதுகை பக்கத்துல முதல் சாட்ல அவருடைய படத்தை பார்க்கிறோம். Today in Osaka University, a professor has created a robot which is his express image, and I have put that in a chart which is on my extreme left. இதுல ரோபோ யாரு, அந்த சயின்டிஸ்ட் யாரு, அந்த பேராசிரியர் யாரு என்பதை நம்மால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். Now we might find it very difficult to find out who is the real scientist and which is his robo. அப்ப அவர் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் அவருக்கு பதிலாக, அவர் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் அவருக்கு பதிலாக அந்த ரோபோ செய்து கொண்டிருக்கிறது. Now his robot is doing all the things that he has to do in his place. ருமேனியா தேசத்துல சிறை கைதிகளை இந்த ரோபோக்களை வைத்து சித்திரவதை பண்றாங்க. In the land of Romania, these robots are used in prisons to torture the prisoners. யோவான் தரிசனம் கண்டபோது இந்த ரோபோக்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. When John saw the vision, these robots were not invented. இந்த பேராசிரியர் சமீபத்துல இந்த ரோபோவை கொண்டு வந்து எல்லா நாட்டுல இருந்து வரக்கூடிய ஜனங்களுக்கு பார்வைக்கு வைத்தார். Recently, this professor presented his robot for a view for all the people from all the nations. இதை இவர் கண்டுபிடித்து பல வருஷங்கள் ஆகிவிட்டது. It's been many years since he had invented it. சமீபத்தில் இதனுடைய அட்வான்ஸ் மெத்தட இப்போது கண்டுபிடித்து வெளியிட்டிருக்கிறார். அட்வான்ஸாக சில காரியங்களை இதில் கண்டுபிடித்திருக்கிறார். And recently he has introduced an advanced robo of himself. அப்ப இவர் என்ன சொல்லியிருக்கிறார்? What has he said then? இப்ப இவருடைய ரூபத்தில் இந்த ரோபோவானது இவர் விரும்பக்கூடிய என் ரூபத்தில் அல்லது உங்க ரூபத்தில் யாருடைய ரூபத்திலையும் இவருக்கு மாற்ற முடியும். He says that he is able to convert the robo that he has created like himself into any figure that he likes. இப்ப ஒரு புருஷனுடைய ரூபத்தில், ஒரு ஆணுடைய ரூபத்தில் காணப்படக்கூடிய இந்த ரோபோவை ஒரு பெண்ணுடைய ரூபத்திலையும் இவருக்கு மாற்ற முடியும். Now he says that he can change this robo which is a man or looks like a man into a robo which looks like a female. அப்ப இது எதை வெளிப்படுத்துகிறது? What does this show? அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில அவனுடைய ரூபத்துல எந்திரன்கள் முழு உலகத்திலும் நடமாடும் என்பதற்கு இது சாட்சியாக ஆதாரமாக இருக்கிறது. This is a proof to show that during the reign of Antichrist, images or the statues or the robots of Antichrist will be kept in various places and will be moving around this world. அப்ப முழு உலகத்திலும் காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களும், கைவிடப்பட்டதான தேவ ஜனங்களும் என்ன செய்யணும்? 3 பேரை கண்டிப்பா வணங்கி ஆகணும். Therefore, in those days, people who are in this whole world, including the people of God who have been left behind, have to surely worship 3 persons. ஒன்று வலு சர்ப்பத்தை வணங்கணும். First, they've got to worship the dragon. இரண்டாவது மிருகம் என்பது முழு உலக தலைவன் அந்திகிறிஸ்துவை காட்டுகிறது. Second, the beast, that is the world leader or Antichrist. மூன்றாவது அவனுடைய அதே ரூபத்தில் முழு உலகத்தில் நடமாடி கொண்டிருக்கிற ரோபோக்களை, எந்திர மனிதர்களை வணங்க வேண்டும். And third, they have to worship the express image of Antichrist, which are robots which are moving around
the whole world. இத வணங்காவிட்டால், If they do not worship these three, அடுத்து இந்த எந்திர மனிதர்கள் என்ன செய்யும்? what will that machine man do? ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யும்? முத்திரையை தரிக்கும். It will put a mark on everyone. அதான் இப்ப ஆதார் கார்டு என்று சொல்லி எல்லா தேசத்திலும் கார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. Now they've started to distribute Aadhaar cards throughout the whole land. இன்னும் வெகு சீக்கிரத்துல ஒரு சிப்பாய் மாற போகிறது. Very soon it will be converted into a chip. அந்த சிப்பை நீங்க பொருத்தாவிட்டால், If you do not insert that chip, இப்பயே பாருங்க என்ன செய்யுது, அந்த கார்டு இல்லாவிட்டா நீங்க என்ன செய்ய முடியாது, சிலிண்டர் வாங்க முடியாது வீட்டுக்கு. Right now itself a rule has come, if you do not possess an Aadhaar card, you cannot get the necessary cylinders for your houses. ஒரு பேங்க்ல பணம் போட, பணம் எடுக்க, இனி எல்லா காரியத்துக்கும் அந்த கார்டு கண்டிப்பா வேணுங்கிற சிஸ்டம் இந்தியாவுல மாத்திரம் இல்ல, எல்லா நாட்டிலயும் வந்துகிட்டே இருக்கு. Not only in India, this system is coming throughout the whole world, so that even for bank transactions, this Aadhaar card is necessary. இனி அந்திகிறிஸ்துவின் ஆட்சி வரும்போது, Next, when reign of Antichrist comes, இதெல்லாம் அந்திகிறிஸ்துவின் பேர்ல மாறும். everything will go in the name of Antichrist. அந்திகிறிஸ்துவின் பேர்ல மாறும் அந்த காரியங்கள் எல்லாம். All these things will be changed in the name of Antichrist. அப்ப அந்த முத்திரையை வலது கையிலோ நெற்றியிலோ தரித்தால் தான் புசிக்கவோ குடிக்கவோ நிறுத்து கொடுக்கப்படும். And only when you have the mark either on your right hand or on your forehead alone, the things for you to eat and drink will be given to you, and that too with measure only. இன்றைக்கு நீங்க ஆதார் கார்டு வாங்குறதுல தப்பு இல்ல. Today you have to get an Aadhaar card, that is not wrong. ஏன்னா அதுல இந்திய அரசாங்கத்தினுடைய பெயர் இருக்குது. For the name of the Indian government is there on it. இந்திய தேசத்தின் முத்திரை இருக்குது. And the mark of the land of India is found in it. இந்திய தேசம் கொடுக்கக்கூடிய ஒரு எண் இருக்கிறது. There is a code number for India and that is written on it. ஆனா அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில கொடுக்கப்படக்கூடிய அந்த கார்டுல, But the card கார்டுல சிப் அது, the chip that will be distributed in the days of Antichrist, அதுல அந்திகிறிஸ்துவின் பெயர் இருக்கும். name of Antichrist will be written. ஒரு முத்திரை இருக்கும். There will be a mark. அதான் அந்த மிருகத்தின் மேல் ஸ்திரீ ஏறி இருப்பதாக அங்க பாக்குறோம். There we see the picture put up there, a woman seated upon the beast. நாம் வாசித்தோமே வசனம், The verse that we now read, வெளிப்படுத்தல் 17:3, Revelation chapter 17 verse 2. மிருகத்தின் மேல் ஸ்திரீ ஏறி இருப்பதாக, அதான் முத்திரை. And the woman seated upon a beast, that is the seal. இன்றைக்கு ஐரோப்பா பாராளுமன்றத்துல, பெல்ஜியத்துல அந்த பார்லிமெண்ட்டுக்கு வெளியில மிருகத்தின் மேல் ஸ்திரீ ஏறி இருக்கிற சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போதே வைக்கப்பட்டிருக்கிறது. Right now itself in Belgium, before the parliament in Europe, there is a statue of the woman seated upon the beast. அப்ப முழு உலகமும் அந்திகிறிஸ்துவ வரவேற்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. So the whole world is gearing up to welcome Antichrist. அந்திகிறிஸ்துவின் ஆட்சி வெகு வெகு சமீபம். Antichrist's reign is very very near. அப்ப இந்த உபத்திர காலத்து இரத்த சாட்சிகள் என்ன செய்ய வேணும்? What should the tribulation martyrs do? கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இந்த 4 காரியங்களை ஜெயிக்க வேண்டும். The left behind Christians have to overcome 4 things. வெளிப்படுத்தல் 15 அதிகாரம் 2ஆம் வசனத்துல அந்த 4 காரியங்கள் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. All those 4 things are written in the book of Revelations chapter 15 verse 2. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தெய்வ சுரமண்டலங்களை பிடித்துக்கொண்டு அந்த கண்ணாடி கடலருகே நிற்கிறதையும் கண்டேன். And I saw as it were a sea of glass mingled with fire, and them that had gotten the victory over the beast, and over his image, and over his mark, and over the number of his name, stand on the sea of glass, having the harps of God. அக்னி கலந்த கண்ணாடி கடல் என்பது உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளுடைய இருப்பிடத்தை காட்டுகிறது. நித்தியத்துல, பரலோகத்துல. Sea of glass mingled with fire shows the eternal habitation of the tribulation martyrs. இவங்க அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில 4 பேரை ஜெயிக்கணும். They have to overcome 4 persons in the reign of Antichrist. முதலாவது மிருகத்தை ஜெயிக்கணும். First they've got to overcome the beast. அது அந்திகிறிஸ்து. That is Antichrist. இரண்டாவது அவருடைய சொரூபத்தை ஜெயிக்கணும். Second they've got to overcome or prevail over the image. அதான் அந்திகிறிஸ்துவின் ரூபத்துல காணப்படக்கூடிய ரோபோவை ஜெயிக்கணும். That is the robot that is in the image of Antichrist. மூன்றாவது அந்த முத்திரை. Third, the mark. அதான் மிருகத்தின் மேல் ஸ்திரீ ஏறி இருக்கக்கூடிய முத்திரை. That is the mark or the seal as the woman seated upon the beast. நாலாவது அவருடைய லக்கம் 666. 4 is the number 666. இந்த 4 அவங்க ஜெயிச்சா தான் உபத்திர காலத்து இரத்த சாட்சியா மரிக்க முடியும். Only if they overcome all these 4 alone can they become tribulation martyrs. இப்ப கற்பனை செய்து பாருங்க. Just imagine now. இயேசுவை போல மாறி இயேசுவின் ரகசிய அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் அநேக தேவ ஜனங்கள் கைவிடப்படுவார்கள். If people of God do not become like Jesus and are not being caught up in the secret coming of Lord Jesus Christ, they will be left behind. அன்னைக்கு விரும்பினது போல காலேஜுக்கு போக முடியாது, விரும்பினது போல பிசினஸ் பண்ண முடியாது, விரும்பினது போல வேலைக்கு போக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த 4 காரியங்களை நீங்க செஞ்சாதான் அந்திகிறிஸ்துவை வணங்கணும்,
முத்திரையை தரிக்கணும், ரோபோவை வணங்கணும். அப்ப இதெல்லாம் செஞ்சா தான் நீங்க என்ன செய்ய முடியும், வேலைக்கோ அல்லது உங்களுக்கு தேவையான காரியங்களோ அன்றைக்கு கிடைக்கும். On those days you cannot go to college as you like, and you cannot do your business as you please and go to work as you like. But on those days you have to overcome the four things. That is, you have to overcome Antichrist, you have to overcome the image, and also you shouldn't put the mark upon yourselves. இன்றைக்கு கூட்டத்துக்கு ஒழுங்கா வராதவங்க கூட அன்றைக்கு என்ன செய்வாங்க, People who are not regular or punctual for the meetings today, what will they do on those days? ஏன்னா இப்படி எல்லாம் பிரசங்கம் கேட்டிருக்கிறதுனால, For they have already heard such messages. இதுவரைக்கும் இயேசுவின் ரகசிய வருகையை விசுவாசிக்காதவங்க, Till now those who haven't believed about the secret coming of Lord Jesus, தேவ சமூகத்துக்கு ஒழுங்கா வராதவங்க, those who are not regular for God's presence, இயேசுவை போல மாற பூரணப்படுவதற்கு தங்களை ஒப்பு கொடுக்காதவங்க, those who have not yielded themselves to attain the perfection of Jesus, இந்த ரோபோவை பார்க்கும் போதே உறுதிப்படுத்திக் கொள்வாங்க. while they look unto that robo itself, they will make sure ஒரே சான்ஸ் தான் உங்களுக்கு, they have only one more chance left. 3 வருஷத்துக்கு அந்திக்கு எதிர்த்து நிக்கணும். For 3.5 years they have to resist or stand against Antichrist. அப்படி எதிர்த்து நின்னு இரத்த சாட்சியா மரித்தால் தான் பரலோகத்துல புதிய வானம் கிடைக்கும். In this way, if you resist Antichrist and die as a tribulation martyr alone, will you get a place in new heavens in heaven? புதிய எருசலேமுக்குலாம் போக முடியாது, You cannot enter into New Jerusalem. சீயோனுக்கு போக முடியாது. No chance of entering into Zion. அந்திகிறிஸ்துவை எதிர்த்து, இந்த ரோபோவை எதிர்த்து புசியாமல் குடியாமல் 3 வருஷம் பட்னி கடந்து தங்குவதற்கு இடமில்லாம தெரு தெருவா அலைஞ்சு இப்படிலாம் செஞ்சு ஒப்பு கொடுத்து இரத்த சாட்சியா மரித்தால், அதான் அவங்களுக்கு ஒரே சான்ஸ், மரித்தால் புதிய வானத்துக்கு போகலாம். And in case you are being left behind in the secret coming of Lord Jesus Christ, for 3.5 years you have to resist or stand against Antichrist. You have to go without food and drink for 3.5 years, and also you will not have a shelter. You have to be loitering around the streets. In this way, if you yield yourselves and die as a martyr alone, can you reach new heavens? சுகர் வியாதி உள்ளவர்கள், அல்சர் வியாதி உள்ளவங்க எல்லாம் நினைச்சு பாருங்க. People who are diabetics and who have ulcer problem, just think of it. இன்னைக்கு 3 நாள் நமக்கு உபவாசம் எடுக்க முடியல. Today we are not able to fast for 3 days. 3 வருஷம் புசியாமலும் குடியாமலும் இருக்க முடியுமா? Can you stay without eating and drinking for 3.5 years? குடிக்கணும், என்னத்தை குடிக்கணும்? If you want to drink, what have you to drink? குடிக்கிறதுக்கு என்ன கிடைக்கும்? What will you get to drink? ரத்தத்தை குடிக்கணும். You have to drink only blood. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம். The book of Revelation chapter 16. இப்ப என்ன செய்ய முடியாது, நம்ம விரும்பினதை குடிக்கிறோம். Now we drink whatever we like. இன்சூர் வேணுமா, You want to ensure? இல்ல போன்விட்டா வேணுமா, Or Bonvita. இதுதான் குடிக்க முடியும். And whatever you want, you can drink. குடிக்கலாம், தப்பு இல்ல, நல்லா குடிங்க, பாவம் இல்ல. You can drink well, there's no sin in it. ஆனா அதே வேளை வருகைக்கு ஆயத்தப்பட்டுருங்க. At the same time, get ready for his coming. பூரணத்தை நோக்கி ஓடுங்க. Run towards perfection. பூரணராகும்படி கடந்து போவோமாக, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். In Hebrews chapter 6, it is written, let us go on unto perfection. இப்போ வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். Book of Revelation chapter 16 verse 4 onwards. 6ஆம் வசனம் வரை. Till verse 6. மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர், இப்படி நியாயந்தீர்க்க நீதியுள்ளவராய் இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். And the third angel poured out his vial upon the rivers and fountains of waters, and they became blood. And I heard the angel of the waters say, Thou art righteous, O Lord, which art and wast and shall be, because thou hast judged thus. For they have shed the blood of saints and prophets, and thou hast given them blood to drink, for they are worthy. ஆறுகள், குளங்கள், நதி, கங்கை ஆறு, காவிரி ஆறு, வைகை ஆறு எல்லாம் என்னமா ஓடும்? ரத்தம் ஓடும். பைப்பை திறந்தா ரத்தம் தான் வரும். Rivers, streams and seas everywhere will be blood. Even in Ganges, Kaveri, everything. Even if you open the taps, only blood will be coming out. இந்த நியாய தீர்ப்பு யாருக்காக? For whom is this judgment? மெயினா தேவ ஜனங்கள், கைவிடப்பட்ட தேவ ஜனங்களுக்காக தான். Mainly for the left behind people of God. இந்த ரத்தத்தை ஏன் குடிக்க கொடுக்கறாருங்கற காரணம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. The reason why they are being given blood to drink is been written here. இவங்க பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தை சிந்தினவர்கள். They have shed the blood of the saints. தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்தை சிந்தினவர்கள். They have shed the blood of the prophets. எப்படி ரத்தத்தை சிந்துறோம்? How do we shed blood? இப்ப நீங்க எல்லாம் குறித்த நேரத்துக்கு வரணும், குறித்த நேரத்துக்கு தேவ சமூகத்துக்கு வரணும், பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறாங்க, ராக்காலங்கள்ல ஜெபிக்கிறாங்க.
The saints during nights pray that you have to be regular and punctual to come to God's presence. எபிரேயர் 13:17 படிக்கிறோம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறார்கள். In Hebrews chapter 13 verse 17 it is written, they that watch for your souls, they must give account, they are awake and staying and praying. அப்ப எவ்வளவோ புத்தி சொல்லி, எவ்வளவோ கெஞ்சி சொல்லி, எவ்வளவோ கேட்டுக்கொண்டும் நீங்க உங்களுடைய சொந்த இஷ்டத்துக்கு நடப்பீர்கள் என்று சொன்னால் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை சிந்துகிறீர்கள். Even though we give you much advice and then we plead with you, and yet if you walk according to your own ways, then you are shedding the blood of the saints. ஆகவே அவங்களுக்கு இரத்தத்தையே தேவன் குடிக்க கொடுக்கிறார். Therefore the Lord is giving them blood to drink. அப்ப இரத்தம் தான் குடிக்கணும். You have to drink only blood then. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அந்திகிறிஸ்துவை வணங்கினா தான் ஆகாரம் நிறுத்து கொடுக்கப்படும். So only if you worship Antichrist, food will be given to you, that too with measure. அப்ப கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு உறுதி ஆயிரும். அப்ப இயேசுவின் ரகசிய வருகை முடிஞ்சாச்சு. இதுவரைக்கும் வருகையின் மேல யாருக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையோ, கைவிடப்பட்ட பிற்பாடு என்ன உண்டாகும்? அநேகருக்கு நம்பிக்கை உண்டாகும். Therefore people who have been left behind will make sure, that is those who have not believed in his coming till now or till then will then understand and make sure. அன்றைக்கு சபை இருக்காது. On those days there won't be a church. ஆராதனை இருக்காது. There won't be a service. நீங்க தனித்தனியா யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். A chance or situation will come where you will have to fight alone. அந்த நாளுக்கு நாம் ஒவ்வொருவரையும் தேவன் தப்புவிப்பாராக. Let God deliver every one of us from that day. இந்த இடத்துல காணப்படுகிற ஒரு குடும்பமும் ஒரு நபரும் அந்த நாளுக்கு போக கூடாது. Not even a single family or a single person should go to that day who is found here. அத கற்பனை செய்தே நமக்கு பார்க்க முடியாது. We just can't even imagine that. நம்ம விருப்பத்துக்கு நடக்கவே முடியாது. We cannot walk according to our whims and fancies. அந்திகிறிஸ்து என்ன சட்டம் போட்டிருக்கானோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிய வேணும். We have to implicitly obey the rules or laws dictated by Antichrist. ஆகவே கிருபையின் காலத்திலே நம்முடைய பூரணத்துக்காக நாம் தவிப்போமாக. Therefore in this dispensation of grace itself, let us groan for a perfection. ஜெபிக்கிற மனிதர்களாய் மாறுவோமாக. Let us become people who pray. தேவ சமூகத்திலே அதிகமாய் தரித்திருப்போமாக. Let us tarry in God's presence for long hours. நியமிக்கப்பட்ட கூட்டங்களுக்கு தவறாமல் கடந்து வருவோமாக. Let us come to the appointed meetings without fail. இதெல்லாம் இப்போது ஒழுங்கில்லாமல் நடந்தால், If we are walking without any discipline in all these things, கன்ஃபார்மா கைவிடப்பட்டு தான் போகணும், வேற வழியே இல்ல. it's confirmed that we'll be left behind. There's no other way. என்ன பூரணப்படணும், என்ன செய்யணும்ங்கறது நான் பின்னாடி சொல்றேன். Later will I tell you how to go on to perfection. இயேசு போல மாறினா தான் அவருடைய வருகையில போக முடியும். Only if you become like Jesus alone can we go in his coming. வாரத்துல ஒரு கூட்டம், அது 10 மணிக்கு மேல வர்றவங்க எப்படி இயேசு போல மாற முடியும்? People who attend only once the meeting in a week, and that too when they come after 10, how can they become like Jesus? தினந்தோறும் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் அப்பா அப்பா அப்பான்னு கதறினாலே அவருடைய சுபாவம் கிடைக்க மாட்டேங்குது. Even though we sit every day in God's feet and for nearly 10 to 12 hours we call upon the name of the Lord itself, we are not able to receive his natures in us. நீங்க கற்பனை செய்து பாருங்க. Just imagine. வாரத்துல ஒரு நாள் சாப்பிடுங்க, ஒரு நேரம். And you have to have only one meal per week. இல்ல மாசத்துல ஒரு நாள் ஒரு நேரம் சாப்பிடுங்க. Or just one meal per month. அப்ப எவ்வளவு பலவீனப்பட்டு போவோம்? And how much pain will we have? புறம்பான மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடுறோம், நிறைய குடிக்கிறோம். For the outward man, we have 3 meals a day and also drink whatever we want at any time we like. அதுபோல நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு உள்ளான மனிதன் இருக்கிறது. Similarly, every one of us have got an inward man. உபதேசத்தை கேட்கணும், நல்லா புசிக்கணும். We have to listen to the doctrines and intake it. எபிரேயர் 5 அதிகாரத்துல படிக்கிறோம், இந்த உபதேசம் பலமான ஆகாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Hebrews chapter 5 it is written, his doctrine is strong meat. இந்த பலமான ஆகாரத்தை புசிச்சு பயிற்சி எடுக்கணும். And we have to take the strong meat and have to be trained in that. எபிரேயர் 5:14. Hebrews chapter 5 verse 14. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். But strong meat belongeth to them that are of full age, even those who by reason of use have their senses exercised to discern both good and evil. அப்ப என்ன செய்யணும்? பலமான ஆகாரத்தை புசிக்கணும். So we have to eat strong meat. முந்தின வசனத்துல பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறான்.
In the previous verse it is written, he that is used to milk is a babe. குழந்தையா எப்போதும் குழந்தையா இருக்க கூடாது. We must not be a babe always. கடினமான உபதேசத்தை கேட்டு புசித்து பயிற்சி ஜீவியத்துல அனுபவத்துல கொண்டு வந்து பிராக்டிஸ் பண்ணணும். We have to listen to strong doctrine and difficult doctrines and eat it and have to train ourselves accordingly. அப்பதான் உள்ளான மனிதன் பலப்படும். Only then will our inward man be strengthened. அடுத்து குடிக்கணும், தாகம் தீரணும். Then we have to drink and have to quench our thirst. அபிஷேகத்தினால் by the anointing. உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்படணும். The inner man must be strengthened in might. இதுக்கு இடம் கொடுக்காதவங்க, those who do not give room for this, வருகையில கைவிடப்படுறாங்க. are being left behind in the coming of the Lord. அந்திக்கு சுயத்து நின்னு இரத்த சாட்சியா மரிக்கணும். And we have to resist Antichrist and die as a martyr. அவங்களுடைய கூட்டமே ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான கூட்டம் என்று வெளிப்படுத்தல் 7:9 வாசித்தோம். In Revelation chapter 7 verse 9 we read that group itself was a great multitude which no man could number. அடுத்து சிலருக்கு அந்திக்கு சுயத்து நிக்க முடியாது. Next, certain people cannot resist Antichrist. ஒரு நேரம் சாப்பிடாம இருக்க முடியாது. They cannot skip even one meal. என்ன செய்ய? வியாதி. What to do? Because they are sick. சுகர் 450 500 இருக்குது. Sugar has crossed 450 or 500. கைவிடப்பட்ட என்ன ஆகும்? If they are being left behind, what happens? ஒரு நேரம் சாப்பிடாம இருக்க முடியாது. They cannot skip even one meal. இப்போ எப்படி சிலிண்டருக்காக நம்ம என்ன செய்யறோம்? ஆதார் கார்டை இப்ப வாங்கி தான் ஆகறோம் எல்லாரும். For the sake of a cylinder, all of us have to get an Aadhaar card now. கேவலம் ஒரு சிலிண்டருக்காக இப்ப என்ன செய்யறோம்? இந்திய கவர்மெண்ட் சொல்ற ஆதார் கார்டை நம்ம வாங்குறோம். For after all, a cylinder, we obey the orders of the Indian government and get an Aadhaar card. இப்ப இந்த கார்டு வாங்குறதுனால பிரச்சனை இல்ல. There is no fault or no wrong getting this card. ஆனா அந்திக்கு ஆட்சி வரும்போது, but when Antichrist reign dawns, எல்லாவற்றுக்குமே அந்த முத்திரை இருந்தா தான் நடக்கும். only that mark is necessary for everything. அப்ப எத்தனை பேர் அரசாங்கத்தை எதிர்த்து நிப்பீங்க? How many of you will stand against the government? சொல்லுங்க பாப்பா, எத்தனை பேருக்கு எதிர்த்து நிக்க முடியும்? Just tell how many of you can stand against the government. அப்ப ஒரு சிறு கூட்டம் எதிர்த்து நின்னு, அதான் சிறு கூட்டம், அது ஒரு பெருங்கூட்டம் தான், எதிர்த்து நின்னு இரத்த சாட்சியா மரிக்கறாங்க. Then a small group, that too will be great in number, they will die as martyrs. அவங்க புத்தியுள்ள கன்னிகை என்று அழைக்கப்படுறாங்க. They are being called the wise virgins. மூன்றாவது ஒரு கூட்டம், third group, அவங்க அந்திகிறிஸ்துவை வணங்கிடுவாங்க. They will worship Antichrist. ஏன்னா சாப்பாடு வேணுமே, for they need food. வஸ்திரம் வேணுமே, they need garments. தங்க இடம் வேணுமே, they need something, a place to பிள்ளைகள் மேல பாசம் இருக்கும். they will have love on their children. பிள்ளைங்க பட்னியா துடிக்கிறத பார்க்க முடியாது. and they will not be able to bear their children struggling with hunger. அப்ப என்ன செய்வாங்க? பயந்து நடுங்கி அந்திகிறிஸ்துவை வணங்கிடுவாங்க. So with fear and trembling they go and worship Antichrist. அவங்கள குறித்து தான் மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற ஸ்திரீ என்று நாம் படிக்கிறோம். About them we read that about the woman seated upon the beast. இந்த ஸ்திரீ ஒரு ரகசியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that woman was a mystery. இந்த ஸ்திரீ மாத்திரமல்ல, not only that woman, இந்த பூமியிலே காணப்படுகிற இயேசுவுடைய ரகசிய அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிற சரீரமாய் அவருடைய சரீரமாகிய சபையும் கூட ஒரு ரகசியம் தான். and in this world, that church, that is his body, which is going to be raptured in the secret coming of Lord Jesus Christ too, is a mystery. இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய சபைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று ஒரு பெயர் இருக்குது. and the church that is going to be raptured in the secret coming of Lord Jesus Christ has got another name called the body of Christ. அதுவும் பெரிய ரகசியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. that also has been called as a great mystery. எபேசியர் 5:32. Ephesians chapter 5 verse 32. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். This is a great mystery, but I speak concerning Christ and the church. இந்த ரகசியம் பெரியது. This is a great mystery. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். I speak concerning Christ and the church. கிறிஸ்து ஒரு ரகசியமாய் இருக்கிறார். Christ is a mystery. அவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிற அவருடைய சரீரமாகிய சபையும் ரகசியம். and his body, the church, also is a mystery which will be caught up in his secret coming. மாத்திரமல்ல, கைவிடப்பட்டு அந்திகிறிஸ்துவை பின்பற்ற போகிற அந்த ஸ்திரீயும் ஒரு ரகசியம். Not only that woman which will be left behind and will follow Antichrist too is a mystery. இந்த மூன்று கூட்டத்துல எந்த கூட்டத்துல நீங்க இருக்க விரும்புறீங்க? Out of these three groups, to which group do you like to be classified with? இயேசுவின் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட போகிற கற்புள்ள கன்னிகையாய் மாற வாஞ்சிக்கிறீங்களா? Do you desire to be a chaste virgin who will be caught up in the secret coming of Lord Jesus? இல்ல, இப்ப என்னுடைய வசதிக்கு தான் நான் கூட்டத்துக்கு வருவேன், என் விருப்பப்படி தான் நான் ஜீவிப்பேன், என் மனம் போல வருவேன் போவேன், என் இஷ்டப்படி நடப்பேன் என்று சொல்லி கைவிடப்பட்டு
உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளாய், அதாவது புத்தியுள்ள கன்னிகையாய் மாற போறீங்களா? Or are you going to say, I will be coming to the meetings according to my convenience only, according to my whims and fancies will I live in this world? Saying so, are you going to be left behind in the secret coming of Lord Jesus Christ and die as a tribulation martyr to become a wise virgin? ஏன்னா வருகையில் எடுத்துக்கொள்ள பண்ணா அதுக்கு அளவுகள் தேவன் சொல்லியிருக்கிறார். For if you want to be caught up in the secret coming of Lord Jesus, the Lord has given you a yardstick. பல தகுதியில ஒரு தகுதி லூக்கா 21:36. There are many eligibilities written, and out of that one is Luke chapter 21 verse 36. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணுமா? We have to watch always and pray. இங்க வாரத்துல ஒரு கூட்டம் வர்றதே பெரிய பாடா இருக்குது. Today coming for only one meeting a week itself is a great but difficulty for us. அது 3 மணி நேரம் ஆராதனையில 2 மணி நேரத்தை திருடி விடுறோம். And that too, out of the 3-hour service we rob 2 hours. 2 மணி நேரம் காத்து விட்டதுல 1 மணி நேரத்தை திருடுறோம். And 2-hour tarrying meetings we rob off 1 hour. சிலர்லாம் முடிகிற நேரம் வர்றோம். Certain people come only at the end of the meetings. இப்ப நம்மள ஒண்ணும் சொல்ல முடியாது. Today nobody can tell anything to us. ஆனா கைவிடப்பட்டு போனால், But if we are left behind, அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில உங்க இஷ்டப்படி பிசினஸ் பண்ண முடியாது. in the reign of Antichrist you cannot continue business according to your likes. இஷ்டப்படி காலேஜுக்கு போக முடியாது. You cannot go to college as you like. இஷ்டப்படி என்ன செய்ய முடியாது? எதையும் செய்ய முடியாது. You cannot do anything according to your wish. வெளியூர்ல இருக்க மகளை பார்க்க போறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. Suppose you want to go to visit your daughter who is out of station. முத்திரை இருந்தா தான் நீங்க பிரயாணம் பண்ணவே முடியும். Only if you have a mark can you take the journey. இப்ப அங்கங்க டோல் கேட் போட்டுருக்காங்க. Toll gates have been put up in various places. அதுல போனா காசை கொடுத்து நீங்க போயிட்டு இருக்கீங்க. And when you have to cross the toll gate, you just pay and just cross it. 4-wheelerல போனாலும் பஸ்ல போனாலும் காசை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். You may go in a 4-wheeler or a bus, you just pay and just cross it. ஆனா அந்த நாள் அங்க இருக்க கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு முத்திரை இருக்குதாங்கறத பாக்கும். But during those days in the computer there it will be checking out if you got the mark. முத்திரை இல்லாம டிராவல் பண்ணி போனா காட்டி கொடுத்துரும். If you are traveling without a mark, it will show or display it in the screen. அதனால பெத்த பிள்ளைகளை கூட அந்த நாட்கள்ல உங்க விருப்பப்படி போய் பார்க்க முடியாது. Therefore, even though it's your own children, you cannot visit them as you like. அந்த நாளுக்கு நாம் ஒவ்வொருவரும் தப்ப வேண்டும் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். The Spirit of the Lord is cautioning that every one of us got to escape that day. அதுக்கு ஒரே வழி எப்போதும் ஜெபிக்கிற மனிதர்களாய் மாறணும். Only way out for that is you have to pray always. ஒரே நாள்ல மாறிட முடியாது. We cannot change overnight. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் தான் போணும். A B C தான் போணும். You have to go from class 1 to class 2 to then to class 3 and so on, A, B and C. முதல் படி நியமிக்கப்பட்ட உபவாச ஜெபங்களுக்கு, சுத்திகரிப்பு கூட்டங்களுக்கு, சாயங்கால கூட்டங்களுக்கு, ஆராதனைக்கு தவறாம என்ன செய்யணும்? வந்து பயிற்சி எடுக்கணும். The first step is for the appointed fasting prayers, sanctification meetings and evening meetings and morning worship. You have to come and participate without fail. லூக்கா 21:36 வாசிங்க. Read Luke chapter 21 verse 36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். Watch ye therefore and pray always, that ye may be accounted worthy to escape all these things that shall come to pass and to stand before the Son of Man. எப்பயாவது ஜெபம் பண்ணுங்கன்னு இல்ல. It's not written pray occasionally. உங்களுக்கு எப்ப சமயம் கிடைக்குதோ அப்ப ஜெபம் பண்ணுங்கன்னு இல்ல. And also not written you can pray whenever you find time. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவங்களா மாறணும். You have to become people who watch and pray always. இது எப்படி சாத்தியம் நீங்க கேள்வி கேட்க கூடாது. You must not question how is it possible. இன்னொரு சென்டர்ல பாஸ்டர் இயேசுபாதம் என்கிற ஒரு பரிசுத்தவான் இருந்தார். In Kurnool Center there was a saint by name Pastor Esupatham. எப்போதும் ஜெபிக்கிறது எப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தார். He taught us to pray always. எப்போதும் ஜெபிக்கிறது எப்படி? How to pray always. இப்ப சகோதரிமார்கள் வந்து வீட்ல சமைக்கும் போது சகோதரிமார்களுக்கு சொன்னார். And to sisters he said when they are cooking in the kitchen, சமைக்கிற வேளையில while they are cooking, நீங்க என்ன செய்றீங்க? முதல்ல அரிசியில் உள்ள கல்லெல்லாம் முந்தி என்ன செய்வாங்க? அரிசியில் உள்ள கல்லெல்லாம் பொறுக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? அரிசியை போட்டு என்ன செய்வாங்க? அப்படி அரிப்பாங்க. அப்படி அரிச்சு போடுறீங்களா? First they have to sort இல்ல அப்படியே கடையில இருக்க பாக்கெட் அரிசி வாங்கி அப்படியே தண்ணில போட்டு அப்படியே சோறாக்குறீங்களா? The sisters first they sort out the stones from the rice and then they sieve it, or you just throwing the rice into the water without sorting it out. அரிசி அப்படி ஊற வச்சு பாத்திரத்தை அப்படி சாச்சு கையை உள்ள விட்டு என்ன செய்யணும்? இப்படி அரிச்சு எடுக்கணும். First they have to soak the rice in water and tilt the vessel and sieve the rice. அதுக்கு அடுத்து அதை எடுத்து அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ள போடணும். After that you have to put that rice into boiling water. அப்ப பாஸ்டர் இயேசுபாதம் என்ன சொல்லுகிறார்? What did Pastor Esupatham say? நீங்க சமைக்கும்போது when you cook, இந்த அரிசியா இருக்கிற வரைக்கும் மேலே இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். This rice as long as it is rice, it will be going up and down in the water. அது நம்முடைய சுயத்தை காட்டுகிறது. It shows ourself. அது நம்முடைய பெருமையை காட்டுது. Shows our pride. நான் ஜம்ப் பண்ற அனுபவத்தை காட்டுது.
It shows the experience of jumping, saying, it's I. எனக்கு எல்லாம் தெரியும், I know everything. நான் தான் இதை செய்வேன், I will do this work. கர்த்தருடைய வீட்டுல நான் தான் இந்த ஊழியத்தை செய்வேன், In house of the Lord, I will be doing this work. வேற யாரும் செய்யக்கூடாது, No one else should do that. நான் தான் இதை செய்வேன். I only should do this. நீ அரிசியா இருக்கிற வேகல இன்னும், You are still rice and you are not yet cooked. மற்றவங்க செய்யட்டும், Let others do. மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கணும். And you have to yield to others also. அவனவன் தனக்கானவைகள் அல்ல. Let not everyone think of his own. இது ஏன் சபை, This is my church. இது பொன்னகர சபை, This is the church of Ponnagaram. அது சென்று, இது மாப்பாளையம், That is center and this is Mapalayam. சிவகாசி. This is Sivagasi. சண்டே கிளாஸ்ல நாங்க தான் ஃபர்ஸ்ட் வரணும். In Sunday class, we must get the first spot. இப்ப இந்த ஸ்பிரிட் உள்ளவங்க யாரும் அந்திக்கு சொல்லி ஆட்சிக்கு தான் போகணும். And all those who have such a spirit will have to go to the reign of Antichrist. எல்லாமே நம்முடைய சபை தான். All churches are ours. பரலோகத்துல குவார்டர்ஸ் கிடையாது, அபார்ட்மெண்ட் கட்டி விடல ஆண்டவர். பொன்னகரக்காரங்களா இங்க போக. In heaven, the Lord hasn't built apartments saying people from Ponnagaram can occupy that apartment. நீ எங்க சிவகாசியா, இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போங்க. Are you from Sivagasi? So go to that apartment. அப்படி கிடையாது. Not so. வித்தியாசங்கள் அகற்றப்படணும். All the disparities should be removed. சிவகாசியில் உள்ள விசுவாசியா இருந்தாலும், பொன்னகரத்தில் உள்ள விசுவாசியா இருந்தாலும், தீக்கதில் உள்ள விசுவாசியா இருந்தாலும், இயேசுவின் சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. Though they be believers of Sivagasi or Ponnagaram or Center, all have been purchased by the precious or blood of Jesus. பொன்னகரத்தில் உள்ள விசுவாசி கண்கள்னு சொன்னா, சிவகாசியில் உள்ள விசுவாசி கால்கள். And if the believers of Ponnagaram are the eyes, then the believers of Sivagasi are the legs. முதல்ல ஏன் சபை, ஏன் ஊழியம், ஏன் சபை, இந்த ஆவி முதல்ல வெளியேறணும். First of all, that spirit will say, it's my church and my ministry should come out of you. வசனம் சொல்றேன், வாசிங்க. பிலிப்பியர்ல அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. In Philippians it is written, let every man look on the things of others and not on his own. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. Let this mind be in you which was also in Christ Jesus. வாசிங்க. 2:4-5. Philippians chapter 2 verse 4 and 5. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. Look not every man on his own things, but every man also on the things of others. Let this mind be in you which was also in Christ Jesus. இதுதான் அரிசியின் அனுபவம். This is the experience of rice. முதல்ல நானும் சுயநலம் உள்ளவங்களா இருப்போம். First they will be selfish saying I and I. சண்டே கிளாஸ்ல ஏன் பிள்ளை ஃபர்ஸ்ட் வரணும். In Sunday class my child should get the first prize. எங்க சபை ஃபர்ஸ்ட் வரணும். Our church should get the first part. எங்க சபைக்கு நிறைய பிரைஸ் கிடைக்கணும். Our church should receive maximum prizes. அது சரியான ஆவி அல்ல, அது கிறிஸ்துவின் ஆவி அல்ல. That's not the right spirit, that's not the spirit of Christ. எல்லாமே நம்முடைய பிள்ளைகள் தான். All children are ours. எல்லாமே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைதான். Everybody belong to the church of Christ, that is his body. அப்ப நான் என்ன குறித்து கவலைப்படாம மற்றவங்களை குறித்து கவலைப்படணுமா? So I mustn't be worried about myself, I have to have a burden about others. அதான் கிறிஸ்துவின் சிந்தை. That is the mind of Christ. அவனவன் தனக்கானவைகளை அல்ல என்று எழுதப்பட்டிருக்குது. It is written, look not every man பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. Let every man be minded about others. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. This is the mind of Christ. ஆனா இப்ப நம்ம எல்லாரும் அரிசியா இருக்கிறோம். Now all of us are like rice. அது மேலே எங்கேயும் போயிட்டு வந்துட்டே இருக்கும். It is jumping up and down. கொஞ்ச நேரம் நல்லா வெந்த பிற்பாடு என்ன செய்யும், அப்படியே சோறா மாறின பிற்பாடு உள்ள தங்கிவிடும், மறைந்து விடும். After some time, if it is being cooked out, then it will settle down at the bottom and will be hidden. அதுக்கப்புறம் நீங்க கரண்டிய உள்ள விட்டு அதை எடுத்து அமைக்க பார்த்தா தான் தெரியும். After that, only if you put in a spoon and take it out and press it out alone, can you find out. நல்ல சோறா வெந்த பிற்பாடு அது மேலே எங்கேயும் வந்துட்டு இருக்காது. After it's been well cooked, it won't be jumping up and down. அப்ப பாஸ்டர் இயேசுபாதம் அவர்கள் சொல்லுகிறார், Then Pastor Espadam said, நீங்க சமைக்கும் போது ஜெப ஆவியோடு சமைக்க முடியும். when you cook, you can cook with the spirit of prayer. ஆண்டவரே, இந்த அரிசியை போல எனக்குள்ள சுயம் காணப்படுகிறது. Lord, like this rice, I've got self in me. நான் என்கிற அனுபவம் காணப்படுகிறது. I've got the experience of ego. நான் ஒரு பெருமை உள்ளவனா இருக்கிறேன். I'm a man with pride. இந்த உஷ்ணம், இந்த வெப்பம் அல்லது இந்த அக்னிக்கு முன்னாடி இந்த அரிசி எப்படி ஒரு சோறாக மாறுகிறதோ, as this rice changes or is being cooked before this heat and temperature, அதான் மறுரூபம். that is transformation. அரிசி வேற ரூபமா மாறி இப்ப சோறாயிருச்சு. This rice, this plain rice now is being transformed and become cooked. நீங்க அரிசியா இருக்கும்போது அமைக்கி பாருங்க. Now just try to press out a plain rice. அதேவேளை சோறா மாறின பிற்பாடு அமைக்கி பாருங்க. After it has been cooked also, you just try pressing it out. ஒரு சின்ன பிள்ளை எடுத்து அமுக்குனாலும் அது அமுங்கும். And even if a small child presses it out, it can be pressed out. இப்படி நம்முடைய ஜீவியம் மாற வேண்டும். Our life should be transformed like this. எந்த மனிதனும் எந்த அபிஷேகம் பண்ணப்படும் நம்மை நடத்தக்கூடிய அளவுக்கு நம்ம ஜீவியம் மாறணும். Our life should be changed in a way so that any man or any anointed person can lead us. 1000 வருட அரசாட்சியில ஏசாயா 11 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது, சிங்கத்தையும் கரடியையும்
ஒரு பாலகன் ஒரு சிறு பையன் நடத்துவான். In Isaiah chapter 11, it is written, in the millennial reign, a young lad will be leading a lion and a wolf. அப்ப சிங்கத்தை போல சுபாவம் உள்ளவங்க, கரடியை போல சுபாவம் உள்ளவங்க இங்க இருக்காங்க. Therefore, people who have the nature of lion and the nature of a bear are found here. ஆனா நம்ம ஜீவியம் மாற வேண்டும். But our lives should change. இதான் சமைக்கும் போது. That is while cooking. அடுத்து துணி துவைக்க போறோம். Next, while washing. துணி துவைக்க போகும்போது when you go to wash clothes, இந்த சோப்பு, அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ப்ளீச்சிங் வாட்டர், இனி என்னென்ன பவுடர் இருக்குதோ எல்லாம் போட்டு கரையை எடுக்கிறோம். and you use bleaching water and detergents to remove the stains. நம்முடைய ஜீவியம் வஸ்திரத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. Our life has been compared to a garment. வேதத்துல நம்முடைய ஜீவியத்தை பல்வேறு வஸ்திரங்களுக்கு ஒப்பாக படிக்கிறோம். In the scripture we read our body or our life has been compared to various garments. யூதாவுல படிக்கிறோம், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். In Jude it is written that we have to renounce the garment that has been spotted by flesh. அக்கிரம ஜீவியம் நமக்குள்ள இருந்தால் அழுக்கு வஸ்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And if we have a life of iniquity, it is written as a filthy garment. சகரியா 3 அதிகாரத்தில் அழுக்கு வஸ்திரத்தை குறித்து படிக்கிறோம். In Zechariah chapter 3 we read about the filthy garment. சுயநீதியுடையவர்களாக இருந்தால் கந்தையான வஸ்திரம். If we have self righteousness, then our garments are filthy rags. நம்ம சுயநீதியுடையவர்களாக இருந்தோம்னா கந்தையான வஸ்திரத்தோட இருக்கிறோம். If we are found with self righteousness, then we have rags. இப்படி பல்வேறு வஸ்திரங்கள் நமக்குள்ள இருக்குது. In this way various garments are found in us. இந்த வஸ்திரங்கள் எல்லாம் மாறி all these garments should be changed. மணவாட்டியின் வஸ்திரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive the bridal garment. அப்ப நாம என்ன செய்யணும்? So what should we do? துணி துவைக்கிறவங்க என்ன செய்யணும்னா, what should people who wash clothes do? ஆண்டவரே, இந்த வஸ்திரத்தில் உள்ள கரையெல்லாம் இந்த ப்ளீச்சிங் வாட்டர் மாற்றுது, அதுபோல என் ஜீவியத்தில் ஆவி ஆத்ம சரீரத்தில் காணப்படுகிற கரையெல்லாம் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறமே. As this bleaching water is able to remove the stains from this garment, your holy blood also should remove all the stains that are found in my spirit, soul and body. இப்படி ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது அதோட நம்முடைய ஜீவியத்தை ஒப்பிட்டு பார்த்து ஜெபிக்க வேண்டுமா? In this way, when we are doing every work, we got to compare that with our lives and pray. இப்ப சில பிரயாணம் பண்ணி போறீங்க, காலேஜுக்கு வரும்போது இங்க இருந்து காரியாபட்டிக்கு போறாங்க காலேஜுக்கு. And certain children to go to colleges, they go from here to Karyapati. பஸ்ல ஏறி உட்கார்ந்ததுல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும். Right from the time you start your bus journey, you've got to praise the Lord. கிட்டத்தட்ட நீங்க 1.5 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போலாம். For nearly 1.5 hours, you can go praising the Lord. வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வரலாம். And on your return also, you can come praising the Lord. பாடங்கள் நடத்தும் போது கூட உங்களுக்கு அப்படி இருக்க முடியும், ஆண்டவரோட இருக்க முடியும். Even while classes are going on, you can stay with the Lord. நான் இந்து குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டேன். I have been saved from a Hindu background. ஒரே ஒரு வருஷம் தான் விசுவாசியா இருந்தேன். I was a believer for 1 year. பயங்கர குடிகாரனாக, போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டவனாக, பயங்கரமான ஒரு ஆளா இருந்துச்சு ஜீவியம். I was a drunkard and I was also a drug addict before I was saved. ஒரே ஒரு வருடம் தான் விசுவாசியா இருந்தேன். I was a believer just for a year. அப்ப கோயம்புத்தூர் சென்டர் ஃபெய்த் ஹோம்ல இந்த காரியத்தை குறித்து கேள்விப்பட்டேன் நான். And I heard about these things in the Coimbatore Center Faith Home. பாஸ்டர் இயேசுபாத் அவர்கள் சொன்ன இந்த ஜெப ஜீவியத்தை குறித்து கேள்விப்பட்டேன். I heard about this prayer life by Pastor Esupadam. அப்ப நான் ஒரு கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருந்தேன் கோயம்புத்தூர்ல. Then I was working in a company in Coimbatore. அப்ப நான் வேலை பார்க்கும்போது இதை நான் பிராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். While I was working, I practiced it. வேலை செய்யும்போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜெபிச்சிட்டே செய்ய முடியுமாங்கறத பிராக்டிஸ் பண்ணி பார்த்தேன், முடிந்தது. I tried to do praising and praying while I was working, and it was possible for me. அதனால இது சாத்தியம் இல்லன்னு இல்ல. So you cannot say that it's impossible. சாத்தியம் இல்லாத ஒரு காரியத்தை இயேசு சொல்லி இருக்கவே மாட்டார். Jesus never would have prescribed anything that is impossible. அதனால நீங்க வாஞ்சித்தா, வரிக்கு போகணும்னு வாஞ்சித்தா, நீங்க வேலை செய்யும்போது என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போலாம். பிரயாணம் பண்ணி போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போலாம், ஜெபிச்சிட்டே போலாம். Therefore, if you have a desire to go up in the secret coming of Jesus, you can do all these. When you cook, you can praise the Lord and cook. When you travel, you can praise the Lord and travel. And when you work also, you can do praising the Lord. நமக்கு ஒரு தலைமை பாஸ்டர் காணப்பட்டார், மறைந்து விட்டார், பாஸ்டர் லாசரஸ் அவர்கள். We had a chief pastor. He is no more now. He is Pastor Lazarus. அவர் தனிப்பட்ட விதத்திலே என்கிட்ட சொல்லியிருக்கிறார், பொதுலையும் ஊழியக்கார கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார், ஒரு தேவனுடைய பிள்ளை படுத்து தூங்க கூடாது, தூங்கி படுக்க வேண்டும். Personally, he has advised me, and also in the workers meeting he has said a child of God should not lie down and sleep, but should sleep and then lie down. படுத்து தூங்குறதுக்கும் தூங்கி படுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? What is the difference between lying down and sleeping and then lying down? படுத்து தூங்குறதுன்னா 9 மணி ஆச்சுனா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூக்கம் வருதோ இல்லையோ போய் கட்டில போய் படுத்துட்டு என்ன செய்வோம்? நம்ம வாட்டுக்கு இருப்போம். தூக்கம் வருது 12 மணி, 1 மணி, 2 மணி ஆகும். And suppose we lie down and sleep at the stroke of 9, we'll switch off the lights and go to a bed and lie down just idle, or might be rolling in bed even though we get our sleep only about 11 or 12. ஆனா அவர் சொல்கிறார், உன் கட்டிலுக்கு கீழ ஒரு பாயை விரி.
He says you have to spread a mat beside your cot. கீழே உட்கார்ந்து கட்டில் மேல கைய வச்சுக்க. Sit on that mat and place your hands on the cot. ஜெபிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு, ஒன்னை அறியாம உனக்கு தூக்கம் வரும். Just keep on praying and praising the Lord, and unawares you will be caught napping. அதான் தூங்கி படுப்பது. And that is the experience of sleeping and then lying down. இத நீங்க பயிற்சிக்கணும். நீங்க வரிக்கு போணுங்கிற வாஞ்சை இருந்தா, நான் சொல்றேன் இல்லையா, 18-19 வயசுல அதை நான் பயிற்சித்தேன். At the age of some 18 or 19, I tried and trained myself like that. நான் விசுவாசியாத நாட்கள்ல பகல் ஷிஃப்ட் டியூட்டினா முழு இரவும் ஜெபிச்சிருக்கிறேன். And when I was a believer, if I had to go for the day shift in duty, all through the nights I had prayed. நைட் ஷிஃப்ட் டியூட்டினா பகல் ஃபுல்லா ஜெபிச்சிருக்கிறேன். And if I had to go to work during the night shifts, throughout the day I had prayed. நீங்க பயிற்சித்து பார்க்கணும். இளவயது, அதான் இளவயதின் பக்தி என்பது. இளவயதின் பக்தி உனக்குள்ள இருந்தா நீ பயிற்சிக்கலாம், இப்பவே பயிற்சிக்கலாம். If you got the kindness of your youth, you can right now train yourself. வரிக்கு போனா இந்த ஜீவியம் வேணும். If you want to be caught up in the coming of the Lord, you have to have such a lifestyle. மெடிக்கல் காலேஜ்ல போய் ஒரு டாக்டர் ஆகணும், மெடிக்கல் காலேஜ்ல போய் சேரணும், படிக்கணும், பாஸ் பண்ணணும், டாக்டர் ஆகணும். If you want to become a doctor, you've got to get yourself admitted in a medical college. You've got to study and then you can become a doctor. நான் ஸ்கூலுக்கு ஒழுங்கா போக மாட்டேன், ஒழுங்கா பாடம் படிக்க மாட்டேன், முட்டை தான் வாங்குவேன், +2 பாஸ் பண்ண மாட்டேன், ஆனா நான் டாக்டர் ஆகணும்னா எப்படி ஆகுறது? I will not go to school, I will not be regular there, I will not study properly, I will get only 0, but then I want to become a doctor. How is it possible? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே உபத்திர காலத்து இரத்த சாட்சியாய் மாறுவது சாதாரண காரியம் அல்ல. Therefore becoming a tribulation martyr is not an easy joke. அதான் தீர்க்கதரிசி கேட்கிறார். That's what the prophet asked. நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இலக்கிய பண்ணினார்களானால், If they wearied thee when you ran with footmen, குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? how shalt thou contend with horses? சமாதானம் உள்ள தேசத்திலே அடைக்கலம் தேடினால், In the land of peace wherein thou trustedest, யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? and how wilt thou do in the swelling of Jordan? அதோட அர்த்தம் என்ன? What is the meaning? கிருபையின் காலத்திலே ஒழுங்கா கூட்டத்துக்கு வராவிட்டா, In this dispensation of grace itself, we are not regular to the meetings. நீ அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில எப்படி ஓட போற? How are you going to run in the reign of Antichrist? ஆகவே தேவ சமூகத்தை நாம் கனம் பண்ணுவோம். Let us therefore honor God's presence. அப்ப இதுதான் உபத்திர காலத்து சாட்சிகள், புத்தியுள்ள கன்னிகை. And therefore we call the tribulation martyrs as wise virgins. அப்ப வரிக்கு போனா ஒரே பிரதான தகுதி, அநேக தகுதிகள் இருக்குது. முதல் தகுதி எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணுமா. There are so many eligibilities to be found in the secret coming of Jesus, and the first and the foremost is that we've got to watch and pray always. முடியுமா முடியாதான்னு ஆர்குமெண்ட் பண்ண போகாதீங்க. Don't try to argue the case saying is it possible or not. கஜினி முகமது படையெடுத்தான். Ghazni Muhammad invaded. 17 முறை படையெடுத்தான். He invaded 17 times. எப்படியாயிலும் ஜெயம் எடுக்கணும். Somehow I must be victorious. இப்ப சில பிள்ளைங்க அரியஸ் வச்சு படிச்சுட்டே இருக்காங்க. Certain children in the education, they've got arrears after arrears and yet are studying. பிசினஸ்ல நீங்க முயற்சி பண்ணி பெருசாயிட்டே போறீங்க. And your business also you're trying to expand it. அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல ஜெபிக்கணும் வாஞ்சிங்க. முதல்ல வாஞ்சிங்க. இது முடியுமான்னு சர் ஐசக் நியூட்டனை போல ஏன், எதற்கு, எப்படி கேள்வி கேட்காதீங்க. Similarly in your spiritual life also you have to have a desire and also try to become like Jesus, but don't question like Sir Isaac Newton as he asked why, when and how. தாவீது சொல்லுகிறார், David says, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. As the heart panteth after the water brooks, so panteth my soul after thee, O my God. 84 சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read Psalm 84 verse 2, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சியும் தவனவுமாய் இருக்கிறது. My soul longeth and panteth for the courts of the Lord. ஒரு பெரிய ராஜா அப்படி ஜெபிச்சிருக்கான். A great king has prayed so. பாபிலோனிலே தானியேல் என்கிற வாலிபன் ஜெபித்தான். Daniel, a youth, prayed in Babylon. சிங்கத்தின் கபில தூக்கி போடுவான்னு சொன்ன பிற்பாடும் ஜெபித்தான். After he was told that he will be cast into the den of lions, he still prayed. செத்தாலும் பரவாயில்லை, ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். No matter if I die, but I will not suspend my prayers. அந்த தானியேலுக்கே தேவ நீதி புதிய வானத்தை தான் கொடுக்குது. The righteousness of God is giving that Daniel only new heavens. இங்க உள்ள வாலிபர்கள் எப்படி இருக்கீங்க? The youths of this place, how are you? எப்படி இருக்கீங்க? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? How is your spiritual life? ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். Let us become prayer warriors. முதல்ல வாஞ்சிப்போம். First let us desire. கர்த்தர் கிருபை தருவார். The Lord will give grace. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவார். The Lord will make you and your children as prayer warriors. அடுத்து நாம பார்க்கிறது ஸ்திரீ, அந்த மிருகத்தின் மேல் இருக்கிற ஸ்திரீ. Next we are looking at the woman who was seated upon the beast. ஒரு கூட்ட தேவ ஜனம் எப்படி அந்த மிருகத்தின் மேல் இருக்கிற ஸ்திரீயாக மாறினார்கள் என்பதை தான்
இப்ப நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Now we are meditating how a group of people of God became as a woman who was seated upon the beast. அது ஒரு ரகசியம் என்று எழுதப்பட்டிருக்குது. It is written that it was a mystery. அவள் முதலாவது அவளுடைய இருப்பிடம் என்ன? What was her place first? வெளிப்படுத்தல் 17:1 நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். We started meditating in Revelation chapter 17 verse 1. தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிறாள். She was seated upon many waters. வெளிப்படுத்தல் 17:1. Revelation 17:1. 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. And there came one of the 7 angels which had the 7 vials and talked with me, saying unto me, Come hither, I will show unto thee the judgment of the great whore that sitteth upon many waters. தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருந்தாள். She was sitting upon many waters. இப்ப நம்முடைய மத்தியில யாரெல்லாம் தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிறோமோ அவங்க வரிகளை போறதே இல்ல. Now among us, those who are seated upon many waters can never ever go in the coming of the Lord. அவங்களுடைய நிலவரம் என்ன? What will be the state? தண்ணீர் என்பது எதை காட்டுகிறது? What do waters show? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அதுக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது. The meaning has been given in the book of Revelation chapter 17 verse 15. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம். And he saith unto me, the waters which thou sawest where the whore sitteth are peoples and multitudes and nations and tongues. இங்கே இந்த தண்ணீருக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. The meaning of water has been given here. ஜனங்கள் முதலாவது. First peoples. அதை நாம் பார்த்து விட்டோம். Already we have meditated it. இந்த உலக ஜனங்கள் மத்தியிலிருந்து நம்ம வேறு விரிந்து ஜீவிக்கணும். We have to separate ourselves from the people of this world. அடுத்து கூட்டம். Next is the multitude. கடந்த நாட்களுக்கு முன்னாடி 3 விதமான கூட்டத்தை குறித்து நாம் பார்த்தோம். And in the past we saw about 3 groups of multitudes. நடத்திப்புக்கு எதிர்த்து நிக்கிற கூட்டம். The group that stood against the leaders. பரிசுத்தவான்களுடைய ஒழுங்குகளுக்கு, பரிசுத்தவான்களுடைய உபதேசத்துக்கு, பரிசுத்தவான்களுக்கு எதிர்த்து நிக்கிற ஒரு கூட்டம். And the group that resisted or withstood the saints, the leading of the saints and the discipline laid by the saints. அது நிச்சயமாய் வருகையிலே கைவிடப்படும். Surely that will be left behind in the secret coming. அப்படி ஒரு 3 கூட்டங்களை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். In this way in the past we saw about 3 groups of that multitude. மூன்றாவது ஜாதிகள். Third, nations. இந்த ஜாதிகள்ல இருந்து நம்ம வெளியில வரணும். We have to come from these nations. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக Before we were saved, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்துல ஒவ்வொரு ஜாதியில நம்ம இருந்தோம். everybody belonged to a religion and a community. மதம் எடுத்துட்டா என்ன எடுத்துட்டா இந்து மதத்துல நான் இருந்தேன். And when I say of religion, I can say I came from a Hindu background. உங்கள பலரும் இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம். Many among you also would have been saved from a Hindu background. அதுபோல இந்த உலகத்துல பல்வேறு ஜாதிகள் காணப்படுகிறது. Similarly, in this world there are various communities. உங்களுடைய ஸ்கூல் சர்டிபிகேட் எல்லாம் அது போடப்பட்டிருக்கும். In your school certificates, your community name will be written. அது சர்டிபிகேட்ல மட்டும் இருக்கணும். That should be remaining only in the certificate. ஒருபோதும் நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் அது இருக்க கூடாது. Never should it come in our mind and our heart. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முதலாவது கிறிஸ்துவ மதத்தினுடைய கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய நோக்கம் என்ன? First of all, what is the aim of the Christian way? மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் இயேசு அதை சொல்லுகிறார். In Matthew chapter 28, Jesus says, அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கொடுத்த ஊழியம் என்ன தெரியுமா? Do you know the ministry given by Jesus to the apostles? இந்த கிறிஸ்துவ ஊழியம் எதை காட்டுகிறது? What does the Christian ministry show? இயேசு அப்போஸ்தலர்களுக்கு எப்படிப்பட்ட ஊழியத்தை கொடுத்தார்? What sort of ministry did Jesus give to the apostles? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Matthew chapter 28 verse 19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, Go ye therefore and teach all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Ghost. சகல ஜாதிகளையும் சீசராக்கணும். You have to make all nations as disciples. சீசர் என்கிற வார்த்தைக்கு For the term disciple, பல அர்த்தங்கள் இருக்கிறது. there are many meanings. முதலாக கிறிஸ்தவர்களுக்கு முதல் பேர் தான் சீசர்கள். Earlier Christians were called as disciples. இப்ப நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்றோம் இல்லையா? Now we are called Christians. முந்தி கிறிஸ்தவர்கள்னு பேர் கிடையாது. Earlier they weren't called Christians. சீசர்கள். They were called disciples. அப்ப எப்ப கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வந்தது? From when were they called the Christians? முதலாக அந்தியோகியாவில் வைத்துதான் சீசர்கள் என்கிற பெயர் மாறி
கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்தது. அப்போஸ்தலர்கள் அதை படிக்கிறோம். In the Acts of Apostles we see first in Antioch the disciples were being called as Christians. அப்போஸ்தலர்கள் 11:26 அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. And when he had found him, he brought him unto Antioch, and it came to pass that a whole year they assembled themselves with the church and taught much people, and the disciples were called Christians first in Antioch. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முதல்ல அந்தியோகியால வைத்து தான் சீசர்கள் என்கிற பெயர் போய் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்தது. In Antioch the name disciples were put away and then they were called Christians. அப்ப இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள் சீசர்கள். And those who followed Christ were the disciples. அப்ப சகல ஜாதிகளையும் சீசராக்கு. You have to make disciples of all nations. நாம் ஒவ்வொரு ஜாதியிலே நாம் காணப்பட்டோம். We were found in various communities. ஆனால் தேவன் நம்மை சீசர்களாக, கிறிஸ்தவர்களாக மாற்றிவிட்டார். But God has changed us as disciples or Christians. அப்ப நமக்குள்ள எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது. So there mustn't be any distinction in us. பொதுவாக தேவ ஜனங்களுக்குள்ள வித்தியாசம் பார்க்கிறது இல்ல. Generally people of God do not have any distinctions. எப்ப பாப்போம்? When will we look into all these? ஒரு மேரேஜ், ஒரு விவாகத்துக்காக ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு பையனையோ தேடும் போதுதான் இத அதுல கொண்டு வருவோம். When we go and hunt for a bride or a bridegroom for marriage, we bring all these things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல பலியில தோல் உரித்தல் என்கிற ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம். In the Old Testament period, when we read about the sacrifice, we read of a point called flaying the animal. தோலை கம்ப்ளீட்டா உரிச்சிரணும். We have to completely flay the animal. அதான் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம நாம் உரிக்கப்படணும். That is, we have to be flayed, thereby showing no distinctions. இப்போ நீங்க ஒரு ஆட்டுக்கறி கடைக்கு போறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. Suppose you go to a meat shop. இப்ப விவரம் தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க? வெள்ளாட்டுக்கறி கேட்டு வாங்குவாங்க. People who are smart enough, they will go and ask for a goat. அப்ப கடைக்காரர் என்ன செய்வான்? What will the butcher do? வெள்ளாட்டுக்கறியை கம்ப்ளீட்டா தோலை உரிச்சிட்டு வால்ல மட்டும் நான் வெள்ளாடு என்ன நம்பு அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்கும். He'll completely flay the goat but leave the skin in the tail alone to show that it is a goat. நம்ம போய் வெள்ளாட்டுக்கறி தான் வேணும்னு கேட்டா நம்ம நம்ப மாட்டோம். சில வேளை இது வெள்ளாடு நான் நம்ப மாட்டேன்னு சொல்லுவோம். At times when we go to the shop, we might not believe that is a goat. அப்ப அதுக்காக தான், நம்பாம இருக்கிறவங்களுக்காக தான் வால்ல மட்டும் அது வெள்ளாடு என்பதை விட்டு வைக்கிறான். For those who have a doubt whether it is a goat or a sheep, he is showing that it is a goat by having the skin and the tail alone. அப்ப சகல ஜாதிகளையும் சீசர்களா மாத்தணும். அதுதான் இந்த கிறிஸ்தவத்துடைய நோக்கம். The aim of the Christian ministry is that you have to change all nations into disciples. அதைத்தான் ஞானஸ்நானத்தில் நாம் படிக்கும்போது, when we read about baptism, கலாத்தியரில் எழுதப்பட்டிருக்கிறது, in Galatians it is written, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்ல. there is neither Jew nor Greek. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி யூதன்னு சொல்லலாம். Before we getting baptized, we can say that you are a Jew. நான் கிரேக்கன்னு சொல்லலாம். You can say I am a Greek. அவரவருக்கு அவரவருடைய ஜாதியை கோத்திரத்தை சொல்றதுக்கு ஒரு பெருமை இருக்கலாம். Everyone takes pride in their own community and caste. கலாத்தியர் 3:28. Galatians chapter 3 verse 28. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. போதும். There is neither Jew nor Greek, there is neither bond nor free. யூதன் என்று கிரேக்கன் என்று இல்ல. There is neither Jew nor Greek. இந்த வசனத்துக்கு ஒவ்வொன்றுக்கு பல ஆவிக்குரிய விளக்கங்கள் நான் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். There are many spiritual explanations for this. Let me tell you only one out of it. அப்ப யூதன் என்று கிரேக்கன் என்றும் இல்ல. There is neither Jew nor Greek. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, when we read 1 Corinthians chapter 12, அபிஷேகத்தில் என்ன நடக்குது? what happens in anointing? ஒரே சரீரமா நம்ம மாறிட்டோம். கிறிஸ்துவின் சரீரமா மாறிட்டோம். All of us have become one body, that is the body of Christ. இப்ப நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். Now all of us are Christians. வாசிங்க 1 கொரிந்தியர் 12:13. 1 Corinthians chapter 12 verse 13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். For by one Spirit are we all baptized into one body, whether we be Jews or Gentiles, whether we be bond or free, and have been all made to drink into one Spirit. எல்லோரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையா மாறி இருக்கோம்.
All of us have become the church, the body of Christ. அபிஷேகத்துல நம்ம கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையா மாறி இருக்கிறோம். By anointing we have become the church, the body of Christ. ஒரு விசுவாசி கண்கள் என்றால் ஒரு விசுவாசி காதுகள். If one believer is eye and another believer will be ear. இதெல்லாம் கிறிஸ்துவின் சரீரம். All these belong to the body of Christ. ஆகவே இங்க எந்த வித்தியாசங்களும் இருக்க கூடாது. Therefore there shouldn't be any distinctions here. ஆனா अनेक தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தை நாம் கவனிக்கும்போது, But when we consider the life of many children of God, அவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறின பிற்பாடும் சகல ஜாதிகளை சீசராக்கு. that is after they have become Christians, that is after making all nations into disciples. சகல ஜாதிகளையும் ஜாதிகளாக இருக்க கூடாது. And all nations should not remain as nations. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு கிறிஸ்துவை பின்பற்றும்போது ஜாதிகளாக இருக்க கூடாது. After accepting Christ and after following Christ, they must not be as nations. சீசர்களாய் மாற வேண்டும். They should become disciples. இந்த சீசர்கள் தான் கிறிஸ்தவர்கள். These disciples are the Christians. இதுக்கு மற்றொரு அர்த்தம், Another meaning for this, இந்த டிசைபிள் என்கிற வார்த்தையானது டிசிப்ளின் என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. this disciple word has come from the original word discipline. இந்த ரெண்டு வார்த்தைகளுமே டிசைபிளா இருக்கட்டும் டிசிப்ளினா இருக்கட்டும், இது லாட்டின் லாங்குவேஜ்ல இருந்து, லத்தீன் பாஷையில இருந்து வந்தது. This discipline and disciple has come from the Latin language. அப்ப அதற்கு வேத வல்லுநர்கள் கொடுக்கிற அர்த்தம் என்னன்னு சொன்னால், The explanation given by the biblical scholars for that is, இந்த ரெண்டுக்கு பொதுவான ஒரு அர்த்தம் கொடுக்கறாங்க. and they've given a common meaning for these two. கற்றுக்கொள்ளுகிறவர்கள், those who are learning, apprentice னு சொல்லப்பட்டிருக்குது. that is given as apprentice. ஒரு காரியத்தை நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுவோமானால், If we follow Christ, கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும். you have to learn Christ. நாம் கிறிஸ்தவர்களாய் இருந்தால், If we are Christians, கிறிஸ்துவுக்கு சீசர்களாய் இருந்தால், if we are disciples of Christ, கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும். we have to be his apprentice. அப்ப சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு அதோட அர்த்தம் என்ன? When it is written you have to make all nations as disciples, what does that mean? பல்வேறு மதத்திலும் பல்வேறு மார்க்கங்களிலும் காணப்பட்ட நம்மை, we who were from various religions and various communities, கிறிஸ்துவை பின்பற்றும்படியாய் செய்து, making us to follow Christ, கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும். have to learn Christ. அதான் இயேசு சொல்லுகிறார், That's why Jesus says, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். I am meek and lowly. அப்ப என்ன செய்யணுங்க? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Learn of me. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். Take my yoke. என் நுகம் மெதுவாக லகுவாக இருக்கிறது. My yoke is easy. அப்ப அந்த இடத்துல என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். And Jesus says, learn of me. நம்ம இன்றைக்கு கிறிஸ்துவ மார்க்கத்தை பின்பற்றி பல வருஷங்கள் ஆகுது. It's many years since we have started the Christian way. பெந்தகோஸ்தே மார்க்கத்துல வந்து பல வருஷங்கள் ஆகுது. And also it's been many years since we've come in this Pentecostal order. ஆனா கற்றுக்கொள்ளுகிற ஆவி நமக்கு இல்ல. But we do not have the spirit of learning. இயேசுவுக்குள்ள கற்றுக்கொள்ளுகிற ஆவி இருந்தது. Jesus had the spirit of learning in him. ரெண்டு இடத்துல படிக்கிறோம். In two places we read. ஏசாயா 54. In Isaiah chapter 50 verse 4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். The Lord God hath given me the tongue of the learned, that I should know how to speak a word in season to him that is weary. He wakeneth morning by morning, he wakeneth my ear to hear as the learned. அடுத்து எபிரேயர்ல படிக்கும்போது ஒரு பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. And in Hebrews chapter 5 verse 8. எபிரேயர் 5:8. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, though he were a son, yet learned he obedience by the things which he suffered. அடுத்த வசனம் கூட வாசிங்க. Next verse also. தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி, and being made perfect, he became the author of eternal salvation unto all them that obey him. இயேசு எப்படி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாரோ, as Jesus learned obedience, அவரை போல நாமும் அவரிடத்துல கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாதான் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராய் அவர் மாறுவார். and only if we learn obedience that same way will he become the author of eternal salvation. அப்ப இயேசுவினிடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். So we have to learn from Jesus. அவரிடத்துல எந்த வித்தியாசமும் இல்ல. There is no disparity in him. அவரிடத்துல எந்த பாஷை வித்தியாசம், ஜாதி வித்தியாசம், வேற எந்த மத வித்தியாசம் கிடையாது. He doesn't have any linguistic barriers or any communal barriers or religious barriers. ஆனால் अनेक கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? But what do most Christians do? இந்த விஷயத்திலே தவறி விடுகிறார்கள். They fail in this point.
உலகத்தில் அவங்களுக்கு உள்ள ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். They give importance to the community in this world. ஆகவே தான் கைவிடப்பட்டு இரத்த சாட்சியா மரித்த ஜனங்களை குறித்து நாம் படிக்கும்போது, that is why when we read about the people who have been left behind and die as martyrs, வெளிப்படுத்தல் 7:9 படிங்க, உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. in Revelation chapter 7 verse 9 is written about the tribulation martyrs. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிடமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். And after this I beheld, and lo, a great multitude which no man could number, of all nations and kindreds and people and tongues, stood before the throne and before the Lamb, clothed with white robes and palms in their hands. இந்த தேவ ஜனங்கள் ஏன் கைவிடப்பட்டார்கள் என்கிற ரகசியம் இந்த வசனத்தில் இருக்கு. The secret as to why these people of God were left behind is written here. ஏன் இவங்க இயேசுவின் ரகசிய வருகையில போகல? Why weren't they caught up in the secret coming of Jesus? ஏன் உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளா மாற வேண்டிய சூழ்நிலை வந்தது? And what made them to become as tribulation martyrs? நாம் இங்கே படிக்கிறோம் சகல ஜாதிகள். And here we read of all nations, பாசைக்காரர்கள் and tongues, கோத்திரங்கள், kindreds, ஜனங்கள். people. அப்ப கோத்திரத்தினுடைய ஸ்பிரிட் இருந்தது. And they had the spirit of that nation. நான் யூதா கோத்திரம், I belong to the tribe of நான் Judah. பென்யமீன் கோத்திரம், I belong to the tribe of Benjamin. இப்படி இந்த கோத்திரத்தினுடைய ஸ்பிரிட். They had the spirit of the tribe. அடுத்து ஜாதிகள், And then the nation. சிலர் பாசை. Certain people the tongues. இப்ப பாருங்க தமிழ்நாடு கர்நாடகா பிரச்சனையை பாருங்க. And there is a problem between Tamil Nadu and Karnataka. அடிக்கடி அங்க பிரச்சனை வரும். Quite often there is a problem there. அடுத்து சிங்களர், தமிழர், Then Sinhalese also and the Tamilians ஸ்ரீலங்கால, in Sri Lanka. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா அமெரிக்கால பாத்தீங்கன்னா கருப்பர் அந்த வெள்ளை நீக்ரோஸ்க்கும் அமெரிக்கன்ஸ்க்கும். In America there is a racial problem between the whites and the blacks. இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் அவங்கவுங்க ஜாதிக்காக அங்கங்க கலவரம். Now in Tamil Nadu also we can see in various places there are communal tensions. இதெல்லாம் உலக ஜனங்கள் மத்தியில இருக்குது. All these are prevailing in the people of the world. நம்மளும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். Once upon a time we were also like that. ஆனா தேவன் நம்மை சீசராய் மாற்றி இருக்கிறார். But the Lord has changed us into disciples. ஒரு டிசிப்ளினுக்குள்ள நம்மை கொண்டு வந்திருக்கிறார். He has brought us into a discipline. அந்த டிசிப்ளின் என்ன? What is that discipline? கிறிஸ்துவை கற்றுக்கொள்வது. Learning Christ. கிறிஸ்துவை கற்றுக்கொள்வது. Learning Christ. நான் நினைக்கிறேன் எபேசியர்லயோ கலாத்தியர்ல ஒரு வார்த்தை இருக்குது, நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. And in Galatians or Ephesians it's written, you haven't learned Christ this way. நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. You haven't learned Christ this way. எபேசியர் 4:20. Ephesians chapter 4 verse 20. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. But ye have not so learned Christ. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? What do you learn from this? எபேசு சபை விசுவாசிகளுக்கு பவுல் சொல்லி கொடுக்கிறார். Paul teaches the Ephesian believers. மேலே பல பொல்லாத சுபாவங்களை சொல்றார். In the previous verses he says of certain weak natures. அந்த சுபாவங்களை வீட்ல போய் படித்து பார்த்துக்கொள்ளுங்க. Go home and read of those natures. இந்த சுபாவம் ஒண்ணு நமக்குள்ள இருக்க கூடாது. All these natures shouldn't be found in us. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள இந்த சுபாவம் ஒண்ணுமே இல்ல. For none of these natures were found in Christ. நாம் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும். We have to learn Christ. கிறிஸ்துவின் சுபாவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். We've got to learn the nature of Christ. கிறிஸ்துவை போல மாற வேண்டும். We have to become like Christ. அதான் இயேசு சொல்லுகிறார், அந்த வசனத்தை வாசிங்க, மத்தேயு தானே, என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். Jesus says in Matthew chapter 11 verse 29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Take my yoke upon you and learn of me, for I am meek and lowly in heart, and ye shall find rest unto your souls. அப்போது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Then shall you find rest unto your souls. அப்ப என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றார். He says, learn of me. இன்றைக்கு நாம் சகல ஜாதிகளிலிருந்தும் சீசராய் அப்போஸ்தல உபதேசத்தினால் மாற்றப்பட்டிருக்கிறோமா? Today, by the apostolic doctrine, have we become disciples from various nations? கிறிஸ்தவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோமா? Have we become Christians? அல்லது
கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். சீசர்கள் என்ற மற்றொரு அர்த்தம் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். The other meaning for disciple is the one who learned Christ. Have we become like that? ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Every day we have to learn the divine virtues of Christ. இப்ப நமக்குள்ள ஒரு பெருமை வருதுன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். Suppose pride comes into us. அப்ப பெருமை இயேசுக்குள்ள இருக்குதான்னு பார்க்கணும். Have to find out if pride was in Jesus. இயேசுக்குள்ள பெருமை இல்ல. There was no pride in Jesus. அவர் தரை மட்டும் தாழ்த்தினார். He was able to humble himself down to this earth. பிலிப்பியர்ல படிக்கிறோம், அடிமையின் ரூபம் எடுத்து அவர் எப்படி தன்னை தாழ்த்தினார்? சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாராம். And in Philippians it is written, he took the form of the servant and humbled himself until the death on the cross. அப்ப பெருமை எனக்கு வேண்டாம். So I don't need pride. என் இயேசுக்குள்ள பெருமை இல்ல. There was no pride in my Jesus. சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார். He was able to humble himself until the death on the cross. அப்ப கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேணும், அவருடைய தாழ்மையை நம்ம கற்றுக்கொள்ள வேணும். So it is written, we have to learn Christ, we have to learn his humility. அதுபோல தான் நமக்குள்ள அசுத்தங்கள் இருக்கிறது என்று சொன்னால். Similarly, when there is filthiness in us, கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளவேன அசுத்தம் இல்ல. there was no filthiness in Christ. அவர் பரிசுத்தத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We have to learn his holiness. அவருடைய கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We have to learn his obedience. இயேசுட்ட கீழ்ப்படியாம கிடையாது. Jesus did not have a recalcitrant. இயேசு எதிர்த்து பேச மாட்டார். Jesus did not back answer. இயேசு முரட்டாட்டம் பண்ண மாட்டார். Jesus was not stubborn. அப்ப நமக்குள்ள கீழ்ப்படியாமை வரும்போது, when there is disobedience in us, நமக்குள்ள எதிர்த்து பேசும்போது, when we gainsay, அந்த சுபாவம் வரும்போது, when we have that nature, இயேசுவோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். we've got to compare with Jesus. அப்ப இயேசுக்குள்ள அது இல்ல. That was not in Jesus. எனக்குள்ள வேண்டாம். So I don't need that. இப்படி தான் கிறிஸ்துவை நாம் கற்றுக்கொள்ளணும். In this way we've got to learn Christ. ஆனா இவர்கள் என்ன செய்தார்கள்? But what did they do? அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. They were anointed. சபையில விசுவாசிகளா மாறினாங்க. They became the believers in the church. ஆனா அந்த ஜாதி, அந்த கோத்திரம், அந்த பாஷை, இதுல இருந்து அவங்க விடுதலை பெறல. But they weren't delivered from the nation, their tribe and their tongue. இப்ப நான் ஒரு உதாரணம் வேதத்திலிருந்து கொடுக்கிறேன். From the scripture, let me give one example. தங்களுடைய கோத்திரத்தின் மேல் நம்ம வெளிப்படுத்தல 7:9ல கோத்திரம்னு படிக்கிறோம். In Revelation chapter 7 verse 9 we read of the tribe. அந்த கோத்திரத்தின் மேல் வெறியா இருந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல சிலரை குறித்து நான் சொல்றேன். And those who had very communal feelings in the Old Testament period. நான் சொல்ற ரெண்டு பேரும் அவங்க உபத்திர காலத்து இரத்த சாட்சி கிடையாது. And the two groups I'm going to take are not tribulation martyrs. நம்ம வெளிப்படுத்தல 7:9ல வாசித்த அந்த கூட்டத்துல அவங்க வர போறது இல்ல. We read in Revelation chapter 7 verse 9, but they will not come to that category. ஆனா கோத்திரத்தின் மேல் எப்படி ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வெறியா இருந்தாங்களுக்கு உதாரணம் சொல்றேன். I'm just giving you an example how crazy they were, anointed people of God, about their kindred. முதலாவதாக First, 1 சாமுவேல் 22 அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read 1 Samuel chapter 22 verse 7, 1 சாமுவேல் 22:7, 1 Samuel 22 verse 7. சவுல் தன் அண்டையில் நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து, பென்யமீன் புத்திரரே கேளுங்கள், ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்கள் எல்லாரையும் 1000 அதிபதிகளும் 100 அதிபதிகளுமாக வைப்பானோ? Then Saul said unto his servants that stood about him, Hear now, ye Benjamites, will the son of Jesse give every one of you fields and vineyards, and make you all captains of thousands and captains of hundreds? வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, சவுலுக்குள்ள அந்த ஆவி, அதாவது அவன் ஒரு பென்யமீன் கோத்திரம், முக்கியமான பதவிகள்ல, தன்னுடைய தேசத்துல முக்கியமான பதவியில என்ன செய்தானா, கரெக்டா அந்த பென்யமீன் கோத்திரத்தாருக்கு மட்டும்தான் வேலை கொடுத்தான். Biblical scholars say that Saul had a communal feeling, and so all the important offices in his kingdom were given only to the Benjamites. அதுக்கு ஆதாரமாகத்தான் வேத வல்லுநர்கள் சொன்னதுக்கு ஆதாரமாகத்தான் இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். And we saw this verse as a proof for the statement of the biblical scholar. பென்யமீனரே கேளுங்கள். O Benjamites, hear. முக்கியமான போஸ்ட்ல உள்ளவங்களை பார்த்து ஒரு மீட்டிங் போடுறான். And he gathered people who held important offices and had a meeting. தாவீது வந்து யூதா கோத்திரம். David belonged to the tribe of Judah. சவுல் பென்யமீன் கோத்திரம். Saul was a Benjamite. ஆனா இவங்க ரெண்டு பேருமே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். Both were anointed by God. அபிஷேகம் வந்த பிற்பாடு எந்த கோத்திரமும் வித்தியாசம் இருக்க கூடாது. After being anointed, there mustn't be any differences among the tribes. ஆனா இவங்களுக்கு சாகுற வரைக்கும் இந்த கோத்திர வித்தியாசம் இருந்தது. But until the day of his death, he had that communal feeling. அதான் பென்யமீனரை பார்த்து கேக்குறேன், பென்யமீனரே கேளுங்கள். And that's why looking at the Benjamites, he said, Hear now, ye Benjamites. சவுல் யாருக்கு ராஜா? So for whom was Saul king? சவுல் யாருக்கு ராஜா சொல்லுங்க? For whom was Saul a king? இஸ்ரவேலருக்கு ராஜா.
He was king of Israel. இஸ்ரவேலன்னா 12 கோத்திரம் இருக்குதாங்க. When we say of Israel, 12 tribes were there. மொத்த இஸ்ரவேலுக்கு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவே. He was the king of the entire land of Israel. நாம் வேதத்துல படிக்கிறோம், சாமுவேல் சொல்றாரு. In the scripture we read what Samuel says. சாமுவேல் தான சொல்றாரு, சகல இஸ்ரவேலின் அபேட்சை யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டாரையும் அல்லவா. இவன் சொல்றான், நான் எளியவன், என் கோத்திரம் எளிய கோத்திரம். என்ன பென்யமின் கோத்திரங்கிறது கடைசி கோத்திரம், 12வது கோத்திரம். 12வது பிறந்தவன் தான் பென்யமின். Benjamin was the least tribe and Saul belonged to that tribe. And when Samuel looked unto Benjamin as Saul, he said, சாமுவேல்ட்ட சவுல் சொல்றான், Saul said unto, என் கோத்திரம் எளிய கோத்திரம், my tribe is the least. எங்க வாசிக்கிறோம்? 1 சாமுவேல்ல 9:20-21. First Samuel chapter 9 verses 20 and 21. 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். And as for thine asses, they were lost 3 days ago. Set not thy mind on them, for they are found. And on whom is all the desire of Israel? Is it not on thee and on all thy father's house? And Saul answered and said, Am I not a Benjamite of the smallest of the tribes of Israel? And my family the least of all the families of the tribe of Benjamin? Wherefore then speakest thou so to me? எவ்வளவு தாழ்மையான இருதயம் பாருங்க. See, look how humble his heart was. ராஜாவா மாறதுக்கு முன்னாடி, before he became a king, என் குடும்பம், என் கோத்திரம் சின்ன கோத்திரம், my tribe is small, என் கோத்திரத்திலே என் குடும்பம் அற்பமான குடும்பம், and out of our tribe my family is the least. இப்படிப்பட்டவன் ராஜாவா மாறின பிற்பாடு, such a person after he became a king, முக்கியமான பதவிகள் எல்லாம் அந்த பென்யமீன் கோத்திரத்திலனா பார்த்து வைத்தான். He chose Benjamites to occupy the important offices. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அவங்க மேல ஒரு தனி பாசம். He had a special affection towards them. அப்பதான் இங்க சொல்றான். That's what he said here. பென்யமீன் கோத்திரத்தாரே, Here now ye Benjamites. அது பென்யமீன் புத்திரரே கேளுங்கள். Here now ye Benjamites. இப்ப ஈசாயின் குமாரன், அந்த யூதா கோத்திரத்துல அந்த ஈசாயின் குமாரன் தாவீது உங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பானான்னு கேக்குறான். He asked, will David the son of Jesse from the tribe of David give all these things to you? அதோட அர்த்தம் என்ன? What does it mean? நான் உங்களுக்கு மறைமுகமா எத்தனையோ உதவிகளை செய்றேன். Indirectly I am helping you a lot. இதெல்லாம் தாவீது செய்வானா? Will David come and do all these things for you? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப என்ன சம்பவித்தது? What happened then? அப்ப பென்யமீன் கோத்திரம், Benjamin tribe, அந்த பென்யமீன் புத்திரர் and children of Benjamin. ஏன்னா வெளிப்படுத்தல் 7:9 படிக்கிறோம், கோத்திரத்தின் ஸ்பிரிட் உள்ளவங்க வரிகளை கைவிடப்பட்டாங்க. For in the book of Revelation chapter 7 verse 9 we see those who had a special attraction or a spirit of the kindred were left behind in the secret coming. இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய ஜனங்களை பல்வேறு நிலவரத்திலிருந்து ஆண்டவர் ரட்சிக்கிறார். Today we can see the children of God from various levels the Lord is saving. நம்முடைய பாஷையை நாம் சிந்திக்க கூடாது. We should not think about our tongues, நம்ம சொந்த தேசம், சொந்த ஊரு, our own land and native place. இப்படிப்பட்ட எந்த மாம்சத்தின்படி எந்த சிந்தை நமக்கு இருக்க கூடாது. No carnal thought should be found in us. அது வரும். It will come. அபிஷேகத்தினால அதை நம்ம மேற்கொள்ளணும். By the anointing we got to overcome them. அபிஷேகத்தினால அதை நம்ம அழிக்கணும். By the anointing we got to destroy them. அப்ப இந்த சவுலுக்குள்ள அந்த ஸ்பிரிட் காணப்பட்டது. Saul had such a spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து பாருங்க, இந்த தாவீதை தூசித்த 2 பேரை குறித்து நாம் படிக்கிறோம். Next we see of 2 men who cursed David. ஒருத்தன் சிமேயி, One was Shimei, இன்னொருத்தன் சேபான்னு நினைக்கிறேன். another was Sheba. இவங்க 2 பேருமே, both of them, தாவீதுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. they did not have a direct conflict with David. ஆனா தாவீதை அவங்க தூசிக்கிறாங்க. But they cursed David. எதுக்காக தூசிக்கிறாங்க தெரியுமா? Do you know the reason why they cursed David? இவங்க 2 பேருமே பென்யமீன் புத்திரர். Both of them belonged to the tribe of Benjamin. சவுல் தங்களுடைய கோத்திரத்தை சேர்ந்தவன். Saul belonged to their tribe. இப்ப சவுலுக்கு போட்டியா தாவீது ராஜாவாக வந்திருக்கான். David was a rival to Saul to become the king. அதனால சவுலுக்கு தன்னுடைய கோத்திரத்தானுக்கு சப்போர்ட் பண்ணி, அவன் ஏன் ஆளு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணவித்த இந்த தாவீதுக்கு விரோதமா நிக்கிறாங்க. So extending support to a person who belonged to their tribe, saying he is from our tribe, they were standing against David who was being anointed by the Lord. 2 சாமுவேல் 20:1. 2 Samuel chapter 20 verse 1. அப்பொழுது பென்யமீன் மனுஷனான பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள
பேலியாளின் மனுஷன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருந்தான். அவன் எக்காலம் ஊதி, எங்களுக்கு தாவீதினிடத்தில் பங்கும் இல்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை, இஸ்ரவேலே நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றான். And there happened to be there a man of Belial, whose name was Sheba the son of Bichri, a Benjamite, and he blew a trumpet and said, We have no part in David, neither have we inheritance in the son of Jesse, every man to his tents, O Israel. இரண்டாம் வசனத்தை கவனித்து பாருங்க. அவன் ஒரு சாதாரண மனுஷன், பேலியாளின் மனுஷன் எழுதப்பட்டிருக்குது. அந்த மனுஷனை பின்பற்றி மொத்த இஸ்ரேல் ஜனங்களும் போறாங்க. In the second verse we can see, it is written about that person, he was an ordinary person, son of Belial, but the whole kingdom of Israel followed him. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தாவீதை விட்டு பின்வாங்கி பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை பின்பற்றி போனார்கள். யோர்தான் தொடங்கி எருசலேம் மட்டுமுள்ள யூதா மனுஷர் தங்கள் ராஜாவை சார்ந்திருந்தார்கள். So every man of Israel went up from after David and followed Sheba the son of Bichri, but the men of Judah clave unto their king from Jordan even unto Jerusalem. தேவ சித்தத்துக்கு விரோதமா எப்படி கிரியை செய்றாங்க பாருங்க. Look at the way they were working against the will of God. தாவீதை இஸ்ரவேலின் மேல் அபிஷேகம் பண்ணது தேவன். It was God who anointed David to be king over Israel. ஆனா சவுல் ஒரு பென்யமீனன். But Saul was a Benjamite. இங்க ஒரு பென்யமீனன் என்ன செய்றான்? Here what does another Benjamite do? தன்னுடைய கோத்திரத்தை சேர்ந்த சவுலுக்காக வைராக்கியம் பாராட்டி பேசுகிறான். And he had zeal for Saul, who belonged to his own tribe, and was speaking on his behalf. தாவீதுக்கு விரோதமா பேசுறான். He was speaking against David. அவனை பின்பற்றி எல்லா கூட்டமும் போயிருச்சு. And the whole group, the multitude followed him. ஆனா ஒரு கூட்டம் மட்டும் தாவீதை பின்பற்றுச்சு. But only one group followed David. அந்த கூட்டம் யாரு? Which was that group? அதுவும் கோத்திரத்துக்காக தான் பின்பற்றுச்சு. That too also followed only for the sake of the tribe. தாவீது யூதா கோத்திரம். David belonged to the tribe of Judah. அதனால யூதா மனுஷர் எல்லாரும் அவனை பின்பற்றினாங்க. So the men of Judah followed David. பாருங்க பிரிவினையை பாருங்க. Look at the division here. அபிஷேகம் வரும்போது இந்த பிரிவினைகள் அகற்றப்பட வேண்டும். When anointing comes, all these separations or divisions must be removed. யூதனாய் இருந்தாலும் கிரேக்கனாய் இருந்தாலும் எந்த கோத்திரத்தை சார்ந்தவனாய் இருந்தாலும் கிறிஸ்துவின் ஒரே சரீரமாய் மாற வேண்டும். They might be a Jew or a Greek or belong to any tribe or community, but by anointing everyone must belong to Christ. அடுத்து 2 சாமுவேல் 16 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும்போது, Next 2 Samuel chapter 16 verse 11. பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூசிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். And David said to Abishai and to all his servants, Behold, my son which came forth of my bowels seeketh my life. How much more now may this Benjamite do it? Let him alone and let him curse, for the Lord hath bidden him. இந்த சிமேயி தாவீதை தூசிக்க காரணம் என்ன? What was the reason for Shimei to curse David? எத்தனையோ பேர் இருக்காங்க. There are so many people. ஆனா இந்த சிமேயி தூசிக்க காரணம் என்ன? But what was the reason for Shimei to come and curse David? அவன் பென்யமீனன். He was a Benjamite. அப்ப சவுல் என்னுடைய கோத்திரத்தை சேர்ந்தவன். Saul belongs to my tribe. அவனுடைய ஸ்தானத்துல இவன் ராஜாவா வர்றான். He is going to come as a king in his place. அந்த மனது அவனுக்கு இருந்ததை நாம் 7-8 வசனங்களை படிக்கிறோம். In verses 7 and 8 we can read his mind. சீமேயி அவனை தூசித்து, இரத்தப்பிரியனே, பேலியாளின் மனுஷனை, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்தப்பிரியனான மனுஷன் என்றான். And thus said Shimei when he cursed, Come out, thou bloody man, and thou man of Belial. The Lord hath written upon thee all the blood of the house of Saul, in whose stead thou hast reigned. And the Lord hath delivered the kingdom into the hand of Absalom thy son. And behold, thou art taken in thy mischief, for thou art a bloody man. பாத்தீங்களா? அப்ப சவுல் என்கிற அந்த பென்யமீன் கோத்திரத்தானுக்காக சம்பந்தம் இல்லாம என்ன செய்யறான்? தாவீதை தூசிக்கிறான். Because Saul was a Benjamite, without any cause, Shimei was cursing David. தன்னுடைய இனத்தின் மேல், தன்னுடைய கோத்திரத்தின் மேல் ஒரு வெறி. He had a rage or an extra affection towards his own tribe. தாவீதுக்குள்ள இந்த அனுபவம் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். We can see that this experience was found even in David. 2 சாமுவேல் 19 அதிகாரத்தை வாசிக்கும்போது, In 2 Samuel chapter 19, அவன் சொல்றான் யூதா புத்திரரை பார்த்து, looking unto the men of Judah, he said, நீங்க என்னுடைய சகோதரர், You are my brethren. நீங்க என் எலும்பும் மாம்சமானவர்கள். You are my bones and my flesh. வாசிங்க. 2 Samuel chapter 19 verse 12. நீங்கள் என் சகோதரர், நீங்கள் என் எலும்பும் என் மாம்சமுமானவர்கள்.
ராஜாவை திரும்ப அழைத்து வர நீங்கள் பிந்தினவர்களாய் இருப்பானேன் என்று சொல்லுங்கள். Ye are my brethren, ye are my bones and my flesh. Wherefore then are ye the last to bring back the king? பாத்தீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து பாத்தீங்கன்னா 14ஆம் வசனத்துல Next in verse 14. இப்படியே யூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போல் இணங்க பண்ணினதினால் அவர்கள் ராஜாவுக்கு நீர் உம்முடைய எல்லா ஊழியக்காரரோடும் திரும்பி வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள். பாத்தீங்களா? ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போல மொத்த யூதா கோத்திரத்துடைய இருதயம் மாறிடுச்சாம். அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம் அவங்களுக்கு. And he changed the heart of all the men of Judah as the heart of one man. He had such a great zeal. தாவீது என்ன செய்தான்? சவுலை போல What did David as Saul did? இந்த முக்கியமான வேலைகளை தன்னுடைய கோத்திரத்தாருக்கு கொடுத்தான். He gave the important offices to his own tribe. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அதை படிக்கிறோம். We read that in 2 Samuel chapter 1 verse 18. வில்வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் பாடின புலம்பலாவது. Also he bade them teach the children of Judah the use of the bow. Behold, it is written in the book of Jasher. வில்வித்தையை யார் கற்றுக் கொடுத்தான்? To whom did he teach bow? கர்த்தரவனை முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றி வைத்திருக்கிறார். The Lord has made him king over the whole land of Israel. அது தாவீதா இருந்தாலும் சவுலா இருந்தாலும் முழு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். It might be David or Saul, but the Lord had given the entire nation of Israel into their hands. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஏன் கோத்திரம்னு அலையறாங்க. But these two, they were saying, it's my tribe and my tribe. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இப்படி கோத்திரம், ஜாதி, பாஷை இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்தவர்கள், என் ஜனம் உன் ஜனம் என்று பார்த்தவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? வருகையிலே கைவிடப்பட்டு அதுல ஒரு கூட்டத்தார் உபத்திர காலத்தில் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். ஒரு கூட்டத்தாரோ அந்தி கிறிஸ்துவை பின்பற்றினாங்க. அதான் மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற ஸ்திரீ. In this way, those who were minded about the nations, kindred, tribe and tongue were left behind the secret coming of Lord Jesus. But out of that, one group died as tribulation martyrs and another group followed Antichrist. That is the woman on the beast. இன்றைக்கும் நாம் பொதுவாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதை பார்க்கிறது இல்ல. Today, now we too, on all occasions, do not look at community. இன்றைக்கு தேவ ஜனங்கள் விவாகம் என்று வரும்போது பயோடேட்டா கொடுக்கறாங்க. Now when people of God, when they want to go for a marriage alliance, they give a biodata. அதுல பல்வேறு காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. Various things are written in that. அருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவை கற்றுக்கொள்வோமாக. Dearly beloved, let us learn Christ. இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், கற்புள்ள கன்னிகையாய் மாற வேண்டுமானால், சகல ஜாதிகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சீசராய் மாற்ற வேண்டும். If you want to be caught up in the secret coming of Lord Jesus Christ, if you want to become a chaste virgin, you must be brought from all nations and you must become a disciple and must learn Christ. அதற்காகத்தான் இயேசுவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. That's the reason why the blood of Jesus has been shed for us. அதற்காகத்தான் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. That's the reason why anointing has been poured forth for us. அதற்காகத்தான் இந்த வித்தியாசங்களை அகற்றும்படியாகத்தான் அப்போஸ்தல உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And that's the reason why apostolic doctrines have been given to remove all distinctions. அந்த ஸ்திரீ 12 நட்சத்திரமுள்ள கிரீடத்தை அணிந்திருந்தாள். That woman had a crown of 12 stars upon her head. நாம் கடந்த நாட்களில் அதை பார்த்தோம். In the past we meditated that. அது அப்போஸ்தல உபதேசம். That shows the apostolic doctrine. அப்போஸ்தல உபதேசம் என்ன சொல்லுகிறது? What does the apostolic doctrine say? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. There is neither Jew nor Greek. எந்த கோத்திரம் என்று இல்லை. There is no difference between the tribes. கிறிஸ்துவுக்குள்ள எல்லோரும் ஒரே சரீரமாய் மாற வேண்டும். Everybody should become one body in Christ. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். We read that in 1 Corinthians chapter 12. வாசிப்போம் அந்த வசனத்தை 13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். For by one Spirit are we all baptized into one body, whether we be Jews or Gentiles, whether we be bond or free, and have been all made to drink into one Spirit. தேவ ஜனமா என்று நாம் பார்க்க வேண்டும். And we have to look into people of God. கிறிஸ்துவை கற்றுக்கொண்டவர்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். We have to find out if they have learned Christ. நாம் கிறிஸ்தவர்களா என்பதை நிதானிப்போமாக. And let us find out or examine if we are Christians. இல்ல இந்த கோத்திர வித்தியாசம், ஜாதி வித்தியாசம், பல்வேறு வித்தியாசங்கள் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறதா? Or have we got various types of distinctions like communal feelings in us? வித்தியாசங்களை பார்த்து நாம் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? If we are doing or going into matters looking into all these distinctions. கர்த்தருடைய வீட்டில் செய்கிற ஊழியங்களிலும் கூட நாம் வித்தியாசங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? And when we are doing the ministry in
God's house too, are we looking into communal distinctions? உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற நல்ல காரியங்களில் இந்த வித்தியாசங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? In all the good things that happens in your family, are you looking into all these distinctions? வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், If you are to be caught up in the secret இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், to be caught up in the secret coming of Lord Jesus, 12 நட்சத்திரமுள்ள அந்த கிரீடம் நம்முடைய தலையின் மேல் காணப்பட வேண்டும். that crown of 12 stars should be found upon our head. அப்போஸ்தல உபதேசத்தின்படி நாம் சீசர்களாய் மாற்றப்பட வேண்டும். By the apostolic doctrine we should be made disciples. சகல ஜாதிகளையும் சீசராய் மாற்றுங்கள் என்று இயேசு சொன்னார். Jesus says, make all nations into disciples. நாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடும் ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடும் அந்த ஜாதிகளின் அனுபவம் நமக்குள் இருக்க கூடாது. After being anointed, after receiving baptism, we must not have the experience of communal feelings. கண்களை மூடுவோம். Let's close our eyes. 5 நிமிடம். Just 5 minutes. இந்த நேரத்தில் தேவனுடைய வல்லமை நம்மை சந்திக்கிற நேரம் இது. This is the time when the power of God meets us. கேட்ட வசனங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற வேலை இது. This is the time we have to surrender to the words that we ஒரு have அரை மணி listened. நேரம் கால் மணி நேரம் நடத்தல. I'm not going to take another half an hour or 15 minutes. 5 நிமிடம். Just 5 more minutes. 5 நிமிடத்துல Within 5 minutes. நான் எந்த கூட்டத்தில் இருக்கிறேன்? Into which category do I A belong? குரூப்பா, B குரூப்பா, C குரூப்பா? Am I in the A group or in the B group or in the C group? கற்புள்ள கன்னியா, புத்தியுள்ள கன்னியா, புத்தி இல்லாத கன்னியா? Am I a chaste virgin or a wise virgin or a foolish virgin? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இருக்கிறேனா இல்ல மிருகத்தின் மேல் இருக்கிற ஸ்திரியா இருக்கிறேனா? Am I the church, the body of Christ, or am I the woman seated upon the beast? நாம் எங்கே இருக்கிறோம்? Where are we? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. And we are the church, the body of Christ. ஒரு விசுவாசி கண்கள், One believer is eye, ஒரு விசுவாசி கால்கள், another believer is the leg, ஒரு விசுவாசி வாய், another believer is the mouth, ஒரு விசுவாசி கைகள். another believer the hand. கால்ல முள்ளு குத்துனா Suppose a thorn pricks the leg, கண்கள் கலங்கும், the eye will turn misty. கை அந்த முள்ளை எடுக்க போகும், The hand will go forward to remove the thorn. வாய் இயேசுவே என்று கத்தும். The mouth will shout, "Oh Jesus!" இதான் கிறிஸ்துவின் சரீரம். This is the body of Christ. இதான் அவருடைய சரீரமாகிய சபை. This is the church's body. இது ஒரு பெரிய ரகசியம். This is a great mystery. இங்க வித்தியாசங்களுக்கு இடமில்ல. There is no distinction here. தேவ ஜனங்களா இருந்தாலும், Even though they are people of God, நம்ம ஜாதி வித்தியாசம் பாச வித்தியாசம் சிலவேளை பார்க்காவிட்டாலும், even though we do not look into community and language, இது பொன்னகரம் சபை, this is Ponnagram church. அது சிவகாசி சபை, That is Sivagasi இது church. மாப்பாளையம் சபை, This is Mapalayam இது church. எங்க சபை, This is my இது church. எங்க ஊழியம், This is our இது ministry. நாங்க தான் செய்யணும். We have to do this ministry. இல்ல, Not so. இது உங்க ஊழியம் இல்ல, No, this is not your இது ministry. எங்க ஊழியம் இல்ல, This is not our ministry. இது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. This is the church, the body of Christ. இயேசுவின் சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. This is a church purchased by the blood of Jesus. ஆகவே ஒவ்வொருவரும் Therefore, everybody, வித்தியாசங்கள் இருக்குமானால், if there are distinctions, இப்ப நீங்க அது இல்லன்னு சொல்ல முடியாது. you cannot deny that. ஒருவேளை உங்களுக்குள்ள ஜாதி வித்தியாசம் பாச வித்தியாசம் சிலருக்குள்ள இல்லாம இருக்கலாம். Maybe you are not communally minded or you do not have any feelings towards your language. நான் கேக்குறேன், சண்டே கிளாஸ் நடத்தக்கூடியவங்க எங்க சபை தான் அதிக பிரைஸ் வரணும் நீங்க நினைச்சதே இல்லையா? Now I ask you, those who run the Sunday class, haven't you got any thought that your church must get the maximum prizes? கண்டிப்பா நினைச்சிருப்போம். Definitely you would have thought. கண்டிப்பா நினைச்சிருப்போம். Surely you would have thought. எங்க சபை வரணும், Our church should come first. எங்க பிள்ளைக்கு வரணும், என் பிள்ளை வரணும். Our children should come. My child should come. இல்ல, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயம். When we say the church, the body of Christ, everyone is a member there. ஒரு அவயம் பாடுபட்டா எல்லா அவயமும் சேர்ந்து பாடுபடணும். When one member suffers, all the members should suffer along with it. ஒரு அவயம் மகிமைப்பட்டா எல்லா அவயமும் சந்தோஷப்படணும். When one member is honored, other members should rejoice along with that. ஒருவேளை ஒரு பரிசு வந்து நம்ம சபைக்கு கிடைக்கல, அது சிவகாசிக்கு கிடைச்சிருச்சு அல்லது சாட்சியாபுரத்துக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம கரங்களை தட்டி மகிமைப்படுத்தணும். Suppose our children or our church did not get the prize, but some Sivagasi or Sachiyapuram has got the prize, we must clap the hands to applaud them. ஏனென்றால் நம்ம எல்லாரும் ஊரு தான் வேற வேற, சபை தான் இடம் தான் வேற வேற, சபை தான் வேற வேற. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. For we are separated one from the other only by the places and the regions, but all of us are one church, the body of Christ. அந்த ஆவியை பெற்றுக்கொள்வோம். Let us receive that spirit. அப்படி நம்முடைய சுயபலத்தில் அது முடியாது. That cannot be done by our own strength. வானத்தை கிழித்து பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்போது இறங்கி வருகிறது. Heaven is being torn apart and Holy Spirit is descending like a fire. அந்த ஆவியினால தான் நம்ம ஒரே சரீரமா மாற முடியும். Only by that spirit can we become one body. அந்த அபிஷேகத்தை கேளுங்க. Ask for that anointing. ஆண்டவரே, எனக்கு எந்த வித்தியாசமும் வேண்டாம். Lord, I don't need any distinctions. நான் பூமியில இருக்க போறது கொஞ்ச நாட்கள். Only a few more days am I going to remain on this earth. அதற்கு பிற்பாடு நித்தியமாக நாம் இயேசுவோடு இருக்க போகிறோம். After that, eternally we are going to be with our Jesus. அங்கே பரலோகத்தில் எந்த வித்தியாசமும் கிடையாது. There in heaven there is no
no distinction at all. இயேசு ராஜாதி ராஜாவாயிருப்பார். Jesus will be the King of kings. நாம் எல்லாரும் அவரோடு கூட குடும்பமாய் காணப்பட வேண்டும். We will be along with him as families. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒரு குடும்பம், ஒரு நபர் கூட வரிகளை கைவிடப்பட்டு போக கூடாது. Not even a single family or a single person who is listening to these words should be left behind. இயேசு வரும்போது இந்த பொன்னகர சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் காலியா இருக்கணும். When Jesus comes, every family and every house in Ponnagaram should be awakened. அந்திகிறிஸ்து ஆட்சியில ஒரு குடும்பம் இங்க இருக்க கூடாது. Not even one family should be found in the reign of Antichrist. உங்கள் எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire? இப்போது ஒப்புக்கொடுங்கள். Now you have to surrender. அபிஷேகத்தை தாரும் என்று கேளுங்க. Ask for an anointing. உம்மை போல நான் மாற வாஞ்சிக்கிறேன். I want to be like you. உம்மை போல ஜீவிக்க வாஞ்சிக்கிறேன். I want to live like you. என்னால முடியல ஆண்டவரே. Lord, I am unable to do that. என்னால முடியல. Lord, I am unable. உம்முடைய பலத்தை தாரும். Give me your strength. உம்முடைய பலத்தை தாரும். Give me your strength. நீ வாஞ்சையோடு இந்த அடிகளை பாடுவாயானால், If you with desire sing this song, பாட 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 உங்களுக்குள்ள உங்களை கட்டுப்படுத்த முடியாத, நீங்க நினைச்சாலும் உங்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு அக்னி இறங்கி வருகிறது. when you keep on singing this song, a fire will come down, and even if you want, you cannot control yourself. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்கிறே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்கிறே என் உள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் குற்றம் படைத்து விட்டே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. என் ஆவி ஆத்மா சரீரம் குற்றம் படைத்து விட்டே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்கிறே என்னுள்ள. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்கிறே என்னுள்ள. என் ஆவி ஆத்மா சரீரம் குற்றம் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. என் ஆவி ஆத்மா சரீரம் குற்றம் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்கிறே என்னுள்ள. பாவம் அறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்து. பாவம் அறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பெலமதை தாருமையா, உந்தன் பெலமதை தாருமையா. பெலமதை தாருமையா, உந்தன் பெலமதை தாருமையா. பாவம் அறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பாவம் அறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பெலமதை தாருமையா, பெலமதை தாருமையா. பெலமதை தாருமையா, உந்தன் பெலமதை தாருமையா. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பெலமதை தாருமையா, உந்தன் பெலமதை தாருமையா. பெலமதை தாருமையா, உந்தன் பெலமதை தாருமையா. பெலமதை தாருமையா, உந்தன் பெலமதை தாருமையா. அல்லேலூயா.